ஹாய் ஹலோ அண்ட் வணக்கம் பசங்களா, வெல்கம் டு பிடபிள்யூ தமிழ்நாடு 8, 9, 10. நான் உங்கள் அர்ச்சனா மேம். எஸ், நானே தான் திரும்ப வந்தாச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த செஷனில் ஃபார்முலாஸ் எல்லாத்தையும் குயிக்காக ரிவைஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபார்முலாஸ் இல்லாமல் நம்மளை வந்து மேக்ஸில் ஒன்றுமே பண்ண முடியாது இல்லையா? ஸோ ஃபார்முலாஸ் எல்லாத்தையும் குயிக்காக ஒரு டைம் ரிவைஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இன்னைக்கு நீ ரிவைஸ் பண்ணிட்டேன்னா நாளைக்கு மறுபடியும் சம்லாம் எடுத்து பார்க்க போது எல்லாமே ஞாபகம் இருக்கும். நாளைக்கு எக்ஸாமில் போய் சூப்பராக எழுதிடலாம். அண்ட் இந்த ஃபார்முலா ஷீட்டுமே உனக்கு கையில் கிடைக்கும். ஓகே, அது நீ படிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம ஆரம்பிக்கலாமா? எஸ். ஸோ இன்னும் நம்ம வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. உனக்கு இந்த பிடிஎஃப்லாம் அங்கே தான் கிடைக்கும்னு சொல்கிறேன். அப்போ நீங்கள் எல்லாரும் அங்கே ஜாயின் பண்ணியிருக்கணும். எஸ் க்ளவுஸ், இப்போ நான் போயிடுவேன் தம்பி. ஏன் தம்பி போகிற? எதுக்குப்பா தம்பி போகிறீங்க? ஆர் ஆர் ஃபார்மிங். எஸ் எவ்ரி ஒன், குட் ஈவினிங். குட் ஈவினிங் டாமா. ஸ்டார்ட் பண்ணலாமா? விக்கி வணக்கம்பா. சரி, ஸோ நம்ம செஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபார்முலா ஷீட் ஓப்பன் பண்ணிக்குவா நான்? எஸ், எங்கடா இங்கே இந்த ஃபார்முலா ஷீட்டு? இங்கே இதில் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபார்முலா ஷீட்டில் என்னெல்லாம் பார்ப்போம்னா, ஃபர்ஸ்ட் சாப்டர்லாம் ஃபார்முலாஸ் இல்லை. அப்போ அதில் இருக்க கான்செப்ட்ஸ் எல்லாமே பார்ப்போம். வாய்ஸ் கொஞ்சம் ஓகே இல்லை, அதான் பேச பேச நடுவில் ஸ்ட்ரக் ஆகிடுது. பட் பரவாயில்ல, இன்னும் 1.5 டே தானே. நாளைக்கு ஒரு நாள், நாளான்னைக்கு காலையில் கொஞ்சம் நேரம். ஸோ குட் டு கோ. ஓகே, let's start. Come on. First, Cartesian product அப்படினா என்ன? Cartesian productனா என்னன்னா, ரெண்டு செட் கொடுத்திருந்தாங்கன்னா, இது செட் A, இது செட் B. ரெண்டுத்தையும் Cartesian product இருக்கிறதுக்கு 1, இது A cross B பண்றேன். 1, x, 2, x, 3, x. 1, y, 2, y, 3, y. இது செட் A, செட் B ரெண்டோட கிராஸ் ப்ராடக்ட் எடுத்திருக்கோம். ஸோ இதோட மீனிங் என்னன்னா, A cross B னா x, yன்னு உனக்கு ஒரு ஆர்டர் பேர் கிடைக்கும். அதில் எக்ஸ்ன்றது எப்பவும் செட் ஏலேருந்து தான் இருக்கும், yன்றது எப்பவுமே செட் பிலேருந்து தான் எடுத்திருப்போம். எஸ், செட் ஏ செட் பி. இதில் உனக்கு நோட் என்ன கொடுத்துருக்காங்க, இது எல்லாமே நமக்கு 1 மார்க்ஸ் யூஸ் ஆகும். அதனால தான் புக் இன் 1 மார்க்னு சேர்த்து போட்டிருந்தேன். இங்கே பாருங்க, ப்ராபபிலிட்டி n ஆஃப் ஏ, ஏன்ற செட்டில் p எலமெண்ட்ஸ் இருக்கு, bன்ற செட்டில் q எலமெண்ட்ஸ் இருக்கு. அப்போ இதோட கிராஸ் ப்ராடக்ட்ல எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கும்? இதோட கிராஸ் ப்ராடக்ட்ல p இன்டூ q எலமெண்ட்ஸ் இருக்கும். பயமா இருக்கு, 25 வரப்போகுதா? 25 லக்கி நம்பர்னு நினச்சிக்கோங்க. 25 அன்னைக்கு நமக்கு எல்லாமே சூப்பராக நடக்கும். ஓகேயா? எஸ், பயப்படாதீங்கடா. யா, ஸோ PQ, n ஆஃப் A cross Bன்றது PQ. ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கார்டீசியன் ப்ராடக்ட் 1 by 1 பார்க்கலாம். A cross B is not equal to B cross A. ஜென்ரலாக இது கம்யூட்டேட்டிவ் கிடையாது. A cross Bயும் B cross Aவும் ஈக்குவல் கிடையாது. சில கேசஸ்ல ஈக்குவலாக இருக்கும். அந்த சில கேஸ் என்னன்னா, சப்போஸ் ரெண்டுமே ஈக்குவலாக இருந்துச்சுன்னா, ஏவும் பி, செட் ஏ செட் பி ரெண்டுமே ஈக்குவல் செட்டாக இருந்துச்சுன்னா அப்போ ஈக்குவலாக இருக்கும். இல்லைனா ஜென்ரலி இட் இஸ் நாட் கம்யூட்டேட்டிவ். நீ டேரெக்டாக எழுதிடலாம், ஏ கிராஸ் பி இஸ் நாட் ஈக்குவல் டு பி கிராஸ் ஏ. அப்போ அது கம்யூட்டேட்டிவ் கிடையாது. ஓகே, எஸ். ஓகே, அப்போது ஒரு செட்டை நல் செட் கூட, ஒரு நான் எம்டி செட்டை ஒரு எம்டி செட் கூட கிராஸ் ப்ராடக்ட் பண்ணால் என்னப்பா ஆகும் சொல்லுங்க? ஒரு நான் எம்டி செட்டை எம்டி செட்டு கூட கிராஸ் ப்ராடக்ட் பண்ணால் என்ன ஆகும்? நாளைக்கும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், ஆல் சாப்டர்லேருந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டினை ரிவிஷன் பண்ணுவோம். உங்களுக்கு ரெண்டு செட் இருக்கு, ஒரு செட் எம்டி செட், இன்னொன்று நான் எம்டி செட். அப்போ ரெண்டுத்தையும் கிராஸ் ப்ராடக்ட் பண்ணா என்ன ஆகும்? என்ன ஆகும்? எஸ், நல் செட். கௌதம் தான் ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணியிருக்கிறது. எம்டி செட் நல் செட். பிரைஜோ, எஸ் கரெக்ட். ஸோ ஒரு எம்டி செட்டையும் நான் எம்டி செட்டையும் ஈக்குவேட் பண்ணால் உனக்கு நல் செட் தான் கிடைக்கும், எம்டி செட் தான் கிடைக்கும். நெக்ஸ்ட், n ஆஃப் ஏ கிராஸ் பி யும் n ஆஃப் பி கிராஸ் ஏவும் ஈக்குவல். உனக்கு ஏ கிராஸ் பியும் பி கிராஸ் ஏவும் ஈக்குவல் கிடையாது, ஆனால் அதோட கார்டினாலிட்டி ஈக்குவல். அதில் இருக்க நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் எப்பவும் ஈக்குவலாக தான் இருக்கும். அது என்னவா இருக்கும்? n ஆஃப் ஏ இன்டூ n ஆஃப் பிக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகே, தென் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் தான் நம்ம சம்மில் சால்வ் பண்ணுறது. இது 3 ப்ராப்பர்ட்டிஸ் தான் நமக்கு சம்மில் இருக்கும். வெரிஃபிகேஷன் இது ஒன்று ஒவ்வொரு 5 மார்க்கு. எந்த செட்டு வேணா அவங்க கொடுக்கட்டும். இப்போ பாரு, ஏபிசின்னு 3 செட்டு கொடுத்துட்டா ஏ கிராஸ் பி யூனியன் சி வில் பி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி. அதே மாதிரி ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கொடுத்தாங்கன்னா ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சிக்கு ஈக்குவலாக இருக்கும். டிஃப்ரென்ஸும் அதே மாதிரி, ஏ கிராஸ் பி டிஃப்ரென்ஸ் சி இஸ் ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி டிஃப்ரென்ஸ் ஏ கிராஸ் சி. இந்த டிஃப்ரென்ஸ்னா என்னன்றது வென் டயக்ராமில் சொன்னேன், ஞாபகம் இருக்கா? ஆமாடா, நாளைக்கு ஆல் சாப்டர் ரிவிஷன் தான் பண்ண போகிறோம். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஒரு நாளில் எவ்வளோ கம்ப்ளீட் பண்ண முடியும்? இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நாளைக்கு பார்க்கலாம். ஓகே, கிராஃப் ஷீட் உங்களுக்கு கொடுப்பாங்கப்பா. எஸ்,
யார் அது பையே 5987/8 டேய் என்னடா நம்பர் இது எஸ் நெக்ஸ்ட் நமக்கு இருக்கிறது ரிலேஷன்ஸ் இது எல்லாமே 1 மார்க் நமக்கு தேவை கவனிங்கப்பா பேசாம கவனிங்க ஸோ ரிலேஷன்ஸ்ல பாருங்க கார்டீசியன் ப்ராடக்ட் குள்ள ரிலேஷன் இருக்கும் ஸோ ரிலேஷன் இஸ் அ சப்செட் ஆஃப் ஏ கிராஸ் பி ஸோ ரிலேஷன் எப்படி உனக்கு இண்டிகேட் பண்ணியிருப்பாங்க ஆர் இஸ் ஏ டு பி ஸோ ரிலேஷன் ஏ டு பி டிஃபைன் பண்ணியிருக்காங்க இது ஏ டு பி ஓகே இப்படி தான் படிக்கணும் இப்போ உனக்கு ஏன்ற செட்டில் பி எலமெண்ட்ஸ் இருக்கு அண்ட் பின்ற செட்டில் கியூ எலமெண்ட்ஸ் இருக்குன்னா நம்பர் ஆஃப் எக்ஸிஸ்டிங் ரிலேஷன் எத்தனை ரிலேஷன் இருக்குன்னா 2 பவர் பி கியூ எத்தனை நான் எம்டி ரிலேஷன் இருக்கணும்னா எத்தனை நான் எம்டி ரிலேஷன் இருக்கும் டுமாரோ மார்னிங் 10 o'clock லைவ் ஸ்டார்ட் ஆகும்பா எத்தனை நான் எம்டி ரிலேஷன் இருக்கும் ஹாய் விஜயலட்சுமி ஹாய் வாய்ஸ் டக்குன்னு ஏதாவது பேச போது நின்றுதுரா சாரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கொடுக்குறேன் முதல்ல ஃபார்முலா ரிவைஸ் பண்ணும் நீங்க தானே கேட்டீங்க 28 தான் லக்கி நம்பரா ஆனா நீங்களாம் எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருப்பீங்களே நான் ஜாலியா உட்காந்து ஐபிஎல் பார்த்துட்டு இருப்பேன் 25ஆம் தேதிக்கு அப்புறம் நான் கம்ப்ளீட் ஃப்ரீ உட்காந்து ஐபிஎல் அது ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆர்சிபி மேட்ச் எஸ் வெரி குட் வைஷ்ணவி அண்ட் சஹிஷ்ணு அவங்க 2 பேர் தான் ஆன்சர் பண்ணியிருக்காங்க மேம் டுடே 7 PM லைவ் இருக்கா இப்போ போகிற லைவ் தான் இந்த ஃபார்முலா ஷீட் முடிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு இந்த லைவ் முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் உட்காந்து உன் பேக்லாக்ஸ்லாம் முடி நாளைக்கு வந்து பேக்லாக் இல்லை இப்போ போகிற லைவ் முடிஞ்ச உடனே நீ உட்காந்து படி ஓகேயா உன்னோட டவுட் சம்லாம் மார்க் பண்ணிட்டு வா சும்மா 4 அந்த சம்ல 4 இந்த சம்ல 4 அப்படி கிடையாது ஓகே அந்த சாப்டர்ல 4 இது 4ன்னு ஒவ்வொரு எக்ஸசைஸும் எடுத்து எந்த சம் தெரில நான் இன்னைக்கு நைட்டு ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு ரெஸ்பான்ஸ் போடுறேன் அதில் நீங்கள் உங்களுக்கு டவுட் சம்ஸ்லாம் போடலாம் அதை எடுத்துகிட்டு வந்து தான் நான் நாளைக்கு நடத்த போகிறேன் வாட்ஸ்அப்பில் இன்னைக்கு ஆஃப்டர் 8 o'clock ஒரு போஸ்ட் நான் போடுறேன் அதில் நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணலாம் அதில் நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணலாம் அதில் எந்தெந்த கொஷின்லாம் சொல்கிறீங்களோ அதில் மோஸ்ட் ரிப்பீட்டான எல்லா கொஷின்ஸையும் நாளைக்கு நம்ம சால்வ் பண்ணலாம் ஓகேயா எஸ் உலக அதிசயமா டே இப்போதான்டா ஃபுல் பேரே படிக்கிறேன் மற்ற நேரம்லாம் சாஹி அந்த கமெண்ட் போயிட்டே இருக்க போது சாஹிஷ்ணுன்றதை ஃபுல்லாக படிக்க மாட்டேன் ஓகேயா சரி ஸோ நான் எம்டி எவ்வளோ இருக்குன்னு கேட்டால் இது ஃபுல்லாக இருக்கிறதுலேருந்து -1 பண்ணிடணும் ஸோ இது உனக்கு புக்கின்ல இது வந்து புக் பேக்லேயே இருக்குது இந்த கொஷின் புக் பேக்லேயே உனக்கு இந்த கொஷின் இருக்கு நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் ஆல்ரெடி இருக்க ரிலேஷனுக்குள்ளே இருக்க சப்செட் தான் ஃபங்க்ஷன் ஸோ ரிலேஷன் எஃப் வேர் ஏ டு பி இஸ் கன்சிடர்ட் அஸ் ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷனுக்கு 2 கண்டிஷன் தான் எவ்ரி எலமெண்ட் ஃபங்க்ஷனுக்குள்ள இருக்க எல்லா எலமெண்ட்டும் பி கூட ஏல இருக்க எலமெண்ட் எல்லாமே பி கூட அசோசியேட் ஆயிருக்கணும் அண்ட் அது யூனிக்கா இருக்கணும் ஸோ எல்லா எலமெண்ட்டும் இந்த சைடு ஏல அதாவது உன்னோட டொமைன்ல இருக்க எல்லா எலமெண்ட்டும் அங்க லிங்க் பண்ணியிருக்கணும் அண்ட் டொமைன்ல எதுவும் லெஃப்ட் ஓவரா இருக்கக்கூடாது கோடொமைன்ல ஏதாவது லெஃப்ட் ஓவர் இருந்தா பரவாயில்ல அதுக்கு தான் நமக்கு இன்டூ ஆன்டூன்ற ஃபங்க்ஷன் இருக்குல்ல அதில் 2 டைப்ஸ் இருக்கு ஓகே didn't miss the concept yes don't miss the concept சரி அடுத்து n of a p செட் ஏல p எலிமெண்ட்ஸ் இருக்கு செட் b ல q எலிமெண்ட்ஸ் இருக்கு இது உனக்கு நோட்ல கொடுத்திருப்பாங்க புக்கின்ல நோட்ல கொடுத்திருப்பாங்க நம்பர் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் from a to b கேட்டாங்கன்னா தெளிவா பாருங்க இத a to b கேட்டாங்கன்னா q பவர் p இதே b to a கேட்டாங்கன்னா b to a ஃபங்க்ஷன் கேட்டாங்கன்னா உனக்கு p பவர் q இது ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் இருக்குடா இந்த ஆரோ போடுறது ஈவன் நீ சம்ல சால்வ் பண்ண போது கூட ஃபங்க்ஷன் டிஃபைன்ட் as a to b கொடுத்துருக்காங்களா b to a கொடுத்துருக்காங்களான்னு பாரு a to b னா a இன்புட் b அவுட்புட் சரியா b to a னா b தான் இன்புட் a அவுட்புட் ரைட் இது புரிஞ்சுச்சா இப்போ எல்லா சாப்டரோட ஃபார்முலாஸ் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா இந்த லைவ் முடிஞ்சிடும் மேம் வாட்ஸ்அப் சேனல்ல எப்போ குரூப் எப்படி ஆட் ஆகும் மேம் இங்கே லிங்க் இருக்கா அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா வாட்ஸ்அப் சேனலில் போய் நீ டேரெக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம் அதில் நான் கொஷின் ஈவினிங் நைட்டு இந்த லைவ் முடிச்சுட்டு கொஷின் போஸ்ட் பண்ணுறேன் அதில் நீ ரெஸ்பாண்ட் பண்ண முடியும் மெசேஜ் பண்ணுவோம்ல அந்த மாதிரி எந்தெந்த கொஷின்லாம் டவுட்டுன்னு பிடிஎஃப் இந்த பிடிஎஃபா இது தரேன்ப்பா இதோட பிடிஎஃப் தரேன் ஐபிஎல் விட கம்மிங் ஃபிஃபா வேர்ல்ட் கப் தான் எக்ஸைட்டட் நைஸ் இருக்கட்டும் ஆனால் வந்து எனக்கு சுத்தமாக தெரியாது ஃபுட்பால் பற்றி பட் எஸ் அதுவும் குட் ஸ்போர்ட்ஸ் தான் அது வந்து அதெல்லாம் இல்லை அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன் ஃபுட்பால் பிடிச்சவங்க ஃபுட்பால் பார்ப்பாங்க எனக்கு கிரிக்கெட் தான் தெரியும் ஸோ நான் கிரிக்கெட் பார்க்குறேன் ஓகே யோ வால்யூம் இஸ் லோ மேம் அப்படியாடா வால்யூம் ரொம்ப கம்மியாயிடுச்சா இஸ் இட் நா கிளியர்
Is it clear? When will be the break? No break. Formula sheet முடிச்சிட்டு போய் படிங்க. No break. சரி, அடுத்து இது ஒரு ரெப்ரசன்டேஷன். டைப்ஸ் பார்க்கலாமா? டைப்ஸ் உனக்கு தெளிவா தெரியணும். இங்க பாரு, ஃபர்ஸ்ட் ஒரு ஃபங்க்ஷன் எதை சொல்லுவோம்? மேம், எனக்கு ஃபங்க்ஷனோட டெஃபினிஷன் எவ்ரி எலிமெண்ட் இஸ் அசோசியேட்டட் வித் பி அண்ட் உனக்கு இதுல எதுவுமே லெஃப்ட் ஓவரா இல்லை, அப்போ இது ஃபங்க்ஷன். இங்க ஒரு ஒரு எலிமெண்ட்டும் அசோசியேட் ஆயிருக்கு, யூனிக்கா இருக்கா? இருக்கு. ஆனா இந்த x3க்கு வேல்யூ இல்லை, அப்போ இது ஃபங்க்ஷன் இல்லை. அப்போ இது ஃபங்க்ஷன், அது ஃபங்க்ஷன் இல்லை. இதுக்கு ஒரு ஈஸியான எக்ஸாம்பிள் இங்க கொடுத்துருக்கேன் பாரு. A guest from A is not going to any function hosted by B. So ஏல இருக்கும், இது ஒரு ஃபேமிலி, அது ஒரு ஃபேமிலின்னு வச்சுக்கோ. ஓகே, ஏல இருக்க மேம் வாட்ஸ்அப் சேனலுக்குள்ள போக மாட்டேங்குதா? டேய், நான் இப்போ கிளிக் பண்ணி பார்க்குறேன். இப்போ நான் கிளிக் பண்ணி பார்க்குறேன். எல்லாருமே அதை யூஸ் பண்ணி தான் ஜாயின் பண்ணுறாங்க. நம்ம யூடியூப் போவோம். போயிட்டு டிஸ்கிரிப்ஷனில் போயிட்டு வாட்ஸ்அப் சேனல் கிளிக் பண்ணால் என்னது இது வந்துருச்சு. கிளிக் பண்ணோன்னே கீழே வியூ இன் வாட்ஸ்அப்னு வரும், அதை கிளிக் பண்ணு. இருடா, என்னோட வாட்ஸ்அப் வியூ இன் வாட்ஸ்அப்னு கொடுத்தா ஓப்பன் ஆயிடுச்சு. இங்கே பாருங்க. ஸோ உனக்கு கிரியேட்டிவ் கொஷின், ப்ராக்ரஸ் நோட்ஸ் அண்ட் கிரியேட்டிவ் கொஷின் அதோட இது போட்டிருக்கு பாரு. நான் நேற்று எடுத்த கிளாஸ், நேற்று எடுத்த புக் இன் 1 மார்க்ஸோட PDF போட்டாச்சு. ஆனால் அதுக்கு முன்னாடி மாடல் கொஷின் பேப்பர் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன், அது கொடுத்துருக்கு. செக் பண்ணுங்க. மேம், நான் எம்டி ஃபங்க்ஷன் என்ன வரும்? நான் எம்டி ஃபங்க்ஷன், எம்டி ஃபங்க்ஷன்ன்றது ரிலேஷன்ல ஒன்று இருக்குன்னா ஃபங்க்ஷன்லையும் ஒன்று தான் இருக்கும். எஸ். ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள், இதில் இருக்க எல்லாருமே அதுக்கு போகணும். அப்படி போகாமல் இருந்தாங்கன்னா அது ஃபங்க்ஷன் இல்லை. அப்போ இது ஃபங்க்ஷன், அது ஃபங்க்ஷன் கிடையாது. அடுத்து இதில் ஸோ இட் இஸ் அ ஃபங்க்ஷன், இட்ஸ் நாட் அ ஃபங்க்ஷன். எதனால் இல்லை? ஸோ இதில் மேம் இதில் இருக்க எல்லாரும் அது கூட கனெக்ட் ஆகிருக்கு, இங்கேயும் கனெக்ட் ஆகிருக்கு. ஆனால் இது மட்டும் ஏன் ஃபங்க்ஷன் கிடையாது? ஏன்னா நம்ம டைப்ஸில் என்ன படிப்போம்னா 1 ஃபங்க்ஷன், இது வந்து 1 ஃபங்க்ஷன். ஓகேயா? இன்னொன்று மெனி ஒன் ஃபங்க்ஷன் இருக்கு, மெனி ஒன் ஃபங்க்ஷன் கூட இருக்கு. இங்க பாருங்க, இது மெனி ஒன் ஃபங்க்ஷன், இந்த சைடு மெனி, நிறைய பேர் சேர்ந்து ஒரே இடத்துக்கு போறாங்க, அது இருக்கு. ஆனால் ஒன் மெனி ஃபங்க்ஷன் கிடையாது, அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க. ஒருத்தரே 2 இடத்துக்கு போறாங்களா? ஒரு இன்புட்டுக்கு ஒரு அவுட்புட் தான் இருக்கணும், ஒருத்தரே 2 ஆன்சர் கொடுக்க கூடாது. ஸோ அது ஃபங்க்ஷன் கிடையாது. ஓகே, எஸ், அது ஃபங்க்ஷன் கிடையாது. ஓகே, டொமைன்னா என்ன, ரேஞ்ச்னா என்னன்னு பார்ப்போம்டா. ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன்ல டொமைன், உனக்கு ஏன்னு ஒரு செட் இருக்கு, பின்னு ஒரு எக்ஸ்னு ஒரு செட் இருக்கு, ஒய்னு ஒரு செட் இருக்கு. இதுல இது ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணிட்டேன். அப்போ ஒவ்வொன்றுக்குமே ஒரு ப்ரீ இமேஜ்க்கு ஒரு இமேஜ் இருக்கு. இது ஃபுல்லா ஃபங்க்ஷன்ல உன்னோட ஃபர்ஸ்ட் செட் இருக்குல்ல, அது ஃபுல்லாவே டொமைனா இருக்கும். ஏன்னா ஃபங்க்ஷன்ல எல்லா எலிமெண்ட்ஸ்க்கும் உனக்கு இமேஜ் இருக்கும். ஆனா ரிலேஷன்ல அப்படி இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ரிலேஷன்ல உன்னோட டொமைனும் கொடுத்துருக்க ஃபர்ஸ்ட் செட் ஏவும் ஈக்குவலா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. பட் எப்பவுமே ஃபங்க்ஷன்ல ஈக்குவல். ஓகே, கோடொமைன்றது எப்பவுமே செகண்ட் செட் தான். இந்த டொமைன்ல இருந்து உனக்கு ஆன்சர் கிடைக்குது இல்ல, அதெல்லாம் தான் நம்ம ரேஞ்சுன்னு சொல்லுவோம். அப்ப இதுல ரேஞ்சுன்றது 2, 3 மட்டும் தான். இதோட கோடொமைன் 1, 2, 3, 4 இருந்தாலும் உன்னோட ரேஞ்ச் வந்து 2ம் 3ம் மட்டும்தான். ஸோ இது டொமைன், கோடொமைன், ரேஞ்ச். ஓகே, நீ டொமைன்னாலே செட்டியே ஃபுல்லான்னு எடுத்துக்க கூடாது. டொமைன்னா உனக்கு என்னென்ன இன்புட் இருக்கோ அது மட்டும் தான் டொமைன். ஃபங்க்ஷன்ல எல்லா இன்புட்டுக்கும் கண்டிப்பா அவுட்புட் இருக்கணும். இதே நீ ரிலேஷன் எடுக்க போகுது, இங்க பாரு, ரிலேஷன் எடுக்கிறேன் மேம், இது ஒரு என்னடாச்சு, எஸ், இது ஒரு செட் ஏ, இது ஒரு செட் பி. இதில் x1, x2, x3 இருக்கு, x4 இருக்கு. இதை நான் ரிலேஷன் டிஃபைன் பண்றேன். 1, 2, 3. இப்போ இது ரிலேஷன். ஸோ இது ரிலேஷன், எஸ், ஆனா நாட் அ ஃபங்க்ஷன். ஏன் நாட் அ ஃபங்க்ஷன் சொல்லுங்க? ஏன் நாட் அ ஃபங்க்ஷன்? ஏன் இது ஃபங்க்ஷன் கிடையாது? அதீனா கோடொமைன் மீன்ஸ் y செட் ஃபுல்லா, பட் ரேஞ்ச் இஸ் 1 which has, எஸ் கரெக்ட்பா. அவங்க மேலே கேட்டிருந்தாங்களா? அபிராமி, தேங்க்யூ, நான் மிஸ் பண்ணிட்டேன் அந்த கொஸ்டினை. எஸ், கோடொமைன்னா உன்னோட செகண்ட் செட் ஃபுல்லா, ஆனா ரேஞ்ச்னா அதுல உனக்கு கிடைச்ச இமேஜ் மட்டும் இன்புட் கொடுக்க போகுது. 1 is 1 which has an input. Yes, that is right.
ஷார்ட் கொஸ்டின் இப்போ முடிச்சுட்டு 1 மணி நேரம் பிரேக்ல இருந்தேன்டா. இந்த செஷன் முடிச்சோன்னே போட்டுறேன். ஓகேயா? ஏன்னா x4 வந்து மேப் ஆகல. அதனால இது வந்து ஃபங்க்ஷன் கிடையாது. ஓகேயா? இப்போ இந்த ரிலேஷனுக்கு எனக்கு டொமைன் சொல்லுங்க பாப்போம். இந்த ரிலேஷனுக்கான டொமைன் சொல்லு. இந்த ரிலேஷனுக்கான டொமைன். பிகாஸ் எல்லாருக்கும் ஜோடி இருக்கு, எனக்கு ஒருத்தனுக்கு ஜோடி இல்லையா? இங்க அதுவாடா ரொம்ப முக்கியம். நம்ம எதுக்கு வந்திருக்கோம், எதுக்கு வந்தோன்றனே மறந்துடுறீங்களேடா. எஸ், கிராஃப் பேப்பர் பின்னாடி கிராஃப் நோட்ஸ் ரைட் பண்ணணுமா மேம்? ஷீட்ல எழுதுறா. கிராஃப் பேப்பர் இங்க அட்டாச் பண்ணுவியா? உன்னோட அந்த ப்ராப்பர் பேப்பர் ஷீட் இருக்குல்ல, ஆன்சர் ஷீட், அங்க எழுதுங்க. கொஸ்டின் நம்பர் போட்டு, கிராஃப்லயும் கொஸ்டின் நம்பர் போட்டிருக்கணும், இதுலயும் போட்டிருக்கணும். ஓகே? எஸ். ஸோ உன்னோட டொமைன் வந்து இந்த கொடுத்துருக்க ரிலேஷனுக்கு டொமைன் வந்து x1 x2 x3 மட்டும் தான். அபா சரியா? எஸ், x1 x2 x3 மட்டும் தான். x4 கிடையாது. பிரசாந்த் x4 கிடையாது. x4 இல்லமா. ஸோ இதோட ரேஞ்ச், சாரி இதோட டொமைன் ஃபர்ஸ்ட். இதோட டொமைன் x1 x2 x3 மட்டும்தான். ரேஞ்சு 1 2 3. கோடமைன் இன்னொன்று எழுதுறேன். ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுவோம். ஓகே, இது ஒரு ஃபங்க்ஷன் a to b ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட டொமைன் என்னவா இருக்கும்? டொமைன் இஸ் ஈக்குவல் டு a b c அண்ட் கோடொமைன் இஸ் ஈக்குவல் டு, இதோட கோடொமைன் என்னது? 1 2 3 4 5 எல்லாமே இருக்கு. பட் இதோட ரேஞ்ச் என்னது? இதோட ரேஞ்ச் வேல்யூ 1 and 2 மட்டும்தான். மெனி ஒன் தானே இது கரெக்டா? டார்க்கின் பேசிக்கிட்டே இருக்கீங்க. இப்பவே கொடுங்க. நான் எப்படா இங்க இருந்து எல்லாத்தையும் ஆப்ரேட் பண்ண முடியும்? மேம் மெனி டு ஒன்னா? எஸ் மேம், மெனி டு ஒன் அண்ட் இன்டூ. எஸ், இது பேரு மெனி டு ஒன் அண்ட் இன்டூ. அந்த டைப் சொல்றேன். ஆன் டு இன்டூ என்ன சொல்ல, இது ஜஸ்ட் என்ன சொல்லியிருக்கேன்னா ரேஞ்சு, டொமைன், கோடொமைன். ஸோ ஒன்று ஞாபகம் வச்சுக்கோ, டொமைன்னா எப்பவுமே ஃபர்ஸ்ட் செட் ஃபுல்லாலாம் கிடையாது. ஃபங்க்ஷன்ல உனக்கு எல்லா இன்புட்டுக்கும் அவுட்புட் இருக்கிறதுனால தான் அது. ஆனால் நீ ரேஞ்ச் எடுக்க போது டொமைன் உனக்கு x1 x2 x3 மட்டும் தான். x4க்கு உனக்கு அவுட்புட் கிடையாது. சரியா? இந்த கன்ஃபியூஷன் உனக்கு இருக்கக்கூடாது. சரி, இது முடிஞ்சிச்சு. ரேஞ்சு. வெர்டிக்கல் லைன் டெஸ்ட். வெர்டிக்கல் லைன் டெஸ்ட் எதுக்கு எடுக்கிறோம்னா அது ஃபங்க்ஷனா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. இங்கே 2 கிராஃப் கொடுத்துருக்கேன். ஒன்று சர்க்கிள், இன்னொன்று வந்து லீனியர் கிராஃப். ஸோ ரெண்டுத்துக்குமே வெர்டிக்கல் லைன் வரைகிறேன். உனக்கு ஒரே ஒரு இடத்துல டச் ஆச்சுன்னா அது ஃபங்க்ஷன். 2 பாயிண்ட்ல டச் ஆச்சுன்னா, சிங்கிள் பாயிண்ட்ல தான் டச் பண்ணணும். எந்த ரீஜியன்ல போட்டாலும். இப்போ நீ சொல்லலாம் மேம் நான் இங்கே டேஞ்சன்ட் வரைகிறேன், டேஞ்சன்ட் ஒரு இடத்துல தான் டச் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். எந்த வெர்டிக்கல் லைன் வரைஞ்சாலும் ஒரு இடத்துல டச் ஆகணும் அப்படின்னா தான் அது ஃபங்க்ஷன். ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோ. வெர்டிக்கல் லைன் டெஸ்ட் எடுக்கும்போது உனக்கு ஒரு பாயிண்ட்ல தான் டச் ஆகணும். சர்க்கிள் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன். எதனாலனா இப்போ நான் இன்புட் கொடுக்குறேன் மேம், என்னோட இன்புட் வந்து இங்கே இது -2ன்னு வச்சுக்கோ, இங்கே 2ன்னு வச்சுக்கோ, இது 1 இது 2 கொடுக்க போது yல எனக்கு 2 ஆன்சர் வருது. +3யும் வருது, -3 வருது. ஒரு இன்புட்டுக்கு 2 அவுட்புட் வரலாமா? ஒரு இன்புட்டுக்கு 2 அவுட்புட் வரலாமா? சக்தி, ஐ வில் கிவ் டுடே ஈவினிங் or டுமாரோ மார்னிங். இன்னைக்கு கிளாஸ் முடிச்சோன்னே, இன்னைக்கு கிளாஸ் சீக்கிரம் முடிஞ்சுன்னா இன்னைக்கு ஈவினிங்.
மேம் நாளைக்கு கண்டக்ட் பண்ண போகிற லைவ்ல இருக்க ஆன்சர்ஸ்லாம் ரிவைஸ் பண்ண எக்ஸாமில் எஸ் ரிவைஸ் பண்ணால் கண்டிப்பாக எஸ். நீ படிக்காமல் புதுசாக படிச்சனா கொஞ்சம் கொஷின் மார்க், பட் ரிவைஸ் பண்ணால் எஸ். ஓகே. டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன். ஒன் ஃபங்க்ஷன் ஒரு இன்புட்டுக்கும் எக்ஸாக்டா ஒரு அவுட்புட் கிடைச்சா அது பேரு ஒன் ஃபங்க்ஷன். அதுக்கு இன்னொரு பேர் இருக்கு. இந்த அதர் நேம்னா நீ பார்த்துருக்க மாட்ட. 1 மார்க்ஸ்ல கேட்பாங்க. ஒன் ஃபங்க்ஷனை இன்ஜெக்டிவ்னு சொல்லுவோம். ஒன் ஃபங்க்ஷனை இன்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். ஓகேயா. மெனி ஒன் ஃபங்க்ஷன்றது என்னன்னா ஒரு இன்புட்டுக்கும் ஒரு அவுட்புட் தான் கிடைக்குது, பட் 2 டிஃப்ரெண்ட் இன்புட்டுக்கு ஒரே அவுட்புட் கிடைக்குது. இப்படி கிடைக்கலாம். மெனி ஒன் இருக்கலாம், உனக்கு ஒன் மெனி தான் இருக்கக்கூடாது. ஒரு இன்புட்டுக்கு 2 ஆன்சர் தான் கிடைக்கக்கூடாது, ஆனா ஒரே ஆன்சர் வேற கொஸ்டினுக்கு ஒரே ஆன்சர் கிடைக்கலாம். சரியா. அப்ப மெனி ஒன். மெனி ஒன்னோட இன்னொரு பேரு சர்ஜெக்ஷன். ஓகே. இன்ஜெக்டிவ் சர்ஜெக்ஷன் பாத்துக்கோங்க. இன்ஜங்ஷன் இல்ல, இன்ஜெக்டிவ். டெக்ஸ்ட் புக்ல பாரு. இம்பார்ட்டன்ட் தியரம். நான் சொல்ற ஆர்டர்ல தியரம் படின்னு சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட் தேல்ஸ் தியரம், அப்புறம் பித்தாகரஸ் தியரம், அதுக்கப்புறம் ஆங்கிள் பைசெக்டா தியரம். எஸ், இன்ஜெக்டிவ் தான் இருக்கு. ஒரே நிமிஷம் டெக்ஸ்ட் புக் செக் பண்றேன். நான் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணிட்டேனா? இந்த ஷீட் யார்கிட்டயுமே இல்லையாடா? இது ஃபர்ஸ்டே நான் கொடுத்த உனக்கு ஷீட், ஃபார்முலா ஷீட். மேபி ஃபர்ஸ்ட் சாப்டர் மட்டும் இன்க்ளூட் பண்ணியிருக்க மாட்டேன். ஃபர்ஸ்ட் சாப்டர் இப்போ தான் இன்க்ளூட் பண்ணுது. எஸ், ஒன்னோட பேரு இன்ஜெக்ஷன் தான். இன்ஜெக்டிவ்னாலும் இன்ஜெக்ஷன்னாலும் ஒன்று தான். ஓகே. இன்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் ஃபர்ஸ்ட் ஒன்ன்றது இன்ஜெக்டிவ், அது ரைட்டு. ஆன் டு சர்ஜெக்டிவ். ஓகே, இங்க சர்ஜெக்டிவ் மெனி ஒன் எழுதிருக்கேனா, ஆன் டு. எஸ், இதை மாத்திக்கலாம். அப்போ ஆன் டுன்றது சர்ஜெக்டிவ். ப்ளூ கலர். ஸோ இங்க பாருங்க, நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க உனக்கு? கோடமைனும் டொமைனும், கோடமைனும் ரேஞ்சும் ஈக்குவலா இருந்தா அது ஆன் டு, ஈக்குவலா இல்லைன்னா அது இன்டூ. ஓகேயா. ஓகே, இதுக்கு தான் நான் சர்ஜெக்ஷன் எழுதியிருந்தேன். ஓகே, யாரோ மாத்திக்கலாம். எஸ், கோடமைனும் ரேஞ்சும் ஈக்குவலா இருந்துச்சுன்னா ஆன் டு, அது பேரு சப்ஜெக்டிவ். இதே கோடமைனும் ரேஞ்சும் ஈக்குவலா இல்லைன்னா அது பேரு இன்டூ. ஒருவேளை ஒன்னாவும் இருந்து ஆன் டூவாவும் இருந்தா அது பேரு பைஜெக்டிவ். ஓகே, பைஜெக்டிவ். புக்கின் 1 மார்க் PDF கொடுத்துட்டேன். ப்ராக்ரஸ் செக்ல 1 மார்க்ஸ் தானே பார்த்தோம். அபிராமி இப்பதான் வாட்ஸ்அப் ஓபன் பண்ணி உங்களுக்கு காட்டினேன். அதை இங்க போட்டிருக்கு பாரு. 10th பப்ளிக் எக்ஸாம் ப்ராக்ரஸ் செக் அண்ட் நோட்ஸ் கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ். இது கொடுத்துருக்குல்ல. புக்கின் 1 மார்க்கு இதை ஃபுல்லா பார்த்தா போதுமா? இது வந்து உள்ள இருக்க நோட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து சொல்றேன். பட் இங்க ஃபார்முலாஸ் தான் இருக்கு. புக்கின் பார்க்கணும்னா ப்ராக்ரஸ் செக்கும் சேர்த்து பாருங்க. ஓகே. 1 correspondence or bijective. Yes, that's right. That's right. Bijective. Next, horizontal line test எதுக்குப்பா? horizontal line test எதுக்கு? அது one ஃபங்க்ஷனா மெனி ஒன் ஃபங்க்ஷனான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் ஒன்னா மெனி ஒன்னான்னு. ஒன்னா ஒரே ஒரு இடத்துல டச் ஆகும், மெனி ஒன்னா மோர் தென் ஒன் பிளேஸ்ல டச் ஆகும். 2 இருந்தாலே அது மெனி ஒன். ஓகே. ஸோ இது ஒன்னுக்கான எக்ஸாம்பிள், அது மெனி ஒன்னுக்கான எக்ஸாம்பிள். உங்ககிட்ட ஜஸ்ட் ஒரு கிராஃப் கொடுத்துட்டு இது வந்து ஃபங்க்ஷனா இல்லையான்னு கேட்கலாம். இல்லைனா ஒரு கிராஃப் கொடுத்துட்டு இந்த ஃபங்க்ஷன் ஒன்னா மெனி ஒன்னான்னு கேட்கலாம். 2 மார்க்ஸ்ல இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கலாம். கேட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி 2022 கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன். காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷனா ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்கு. இங்க பாரு. ஸோ ஏபிசின்னு 3 செட் எடுத்திருக்கோம். எஃப் ஆஃப் எக்ஸ்னா என்னது? எக்ஸை இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள சப்ஸ்டியூட் பண்றது. அப்ப எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ்னா மேம் இந்த எஃப் ஆஃப் எக்ஸையும் இந்த ஜி ஆஃப் எக்ஸையும் ஒன்னா கம்பைன் பண்றது. அப்போ இந்த 3 ஃபங்க்ஷனையும் 3 செட்டையும் சேர்த்துறது தான் உனக்கு ஜி காம்போசிஷன் ஆஃப் எஃப் இல்ல எஃப் காம்போசிஷன் ஆஃப் ஜி. இதை இப்படி மாத்தி எடுத்தனா உனக்கு இங்க பாரு. இப்படி எடுத்தோம்னா நமக்கு எஃப் காம்போசிஷன் ஆஃப் ஜி. இப்படி மாத்தி எடுத்தோம்னா ஜி காம்போசிஷன் ஆஃப் எஃப். இது வந்து உனக்கு ஜென்ரலா ஈக்குவலா இருக்காது. அது என்னன்னு படிச்சோம்னா ஜென்ரலி இட் இஸ் நாட் கம்யூட்டேட்டிவ், சம்டைம்ஸ் இட் இஸ் கம்யூட்டேட்டிவ் அப்படின்ற மாதிரி படிச்சோம். ஓகே. சம்டைம்ஸ் இட் இஸ் ட்ரூ. பட் உனக்கு
அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி பார்த்தனா 3 ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா 3 ஃபங்க்ஷன் எடுக்க போது 3 ஃபங்க்ஷன் HGF 3 ஃபங்க்ஷன் எடுத்திருக்காங்க 3 ஃபங்க்ஷன் எடுக்க போது எப்பவுமே ஈக்குவலா இருக்கும் ஆல்வேஸ் இட் இஸ் ஈக்குவல் கேன் ஐ ஸ்கிப் 2 ஷிப் சம் ஏண்டா 2 ஷிப் ரொம்ப கஷ்டமா இருக்கா 2 ஷிப் சம் நாளைக்கு இன்னொரு டைம் நான் சொல்லி தரேன் சரியா 2 ஷிப்ன்றது யா ஒரு லைட் ஹவுஸ்க்கு இந்த சைடும் அந்த சைடும் 2 ஷிப் இருக்கும் அந்த சம்மாடா சொல்ற அந்த சம் தான் சொல்றீங்களா வினோத் எஸ் வாட்ஸ்அப்ல பிடிஎஃப் இருக்குடா அபிராமி இந்த பிடிஎஃப் கேக்குறியா இந்த பிடிஎஃப் கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வரும் சரி காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் இது முடிஞ்சா நெக்ஸ்ட் இந்த காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷனுக்கு அப்புறம் நமக்கு இன்னொரு டாபிக் கூட இருக்கு லீனியர் ஃபங்க்ஷன்ஸ் சொல்லி கொடுத்துருப்பாங்க லீனியர் ஃபங்க்ஷன்ஸ் எப்படி இருக்கும்னா f of x is equal to x இது லீனியர் ஃபங்க்ஷன் இதுல f of x is equal to xன்றது ஐடென்டி ஃபங்க்ஷன் சொல்றாங்க எதனால நீ உள்ள என்ன வேல்யூ இன்புட் பண்ணாலும் அதே வேல்யூ தான் அவுட்புட்ல வரும் ஸோ அதோட கிராஃப் இப்படி இருக்கும் நெக்ஸ்ட் அடிட்டிவ் இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னா நீ பாசிட்டிவ் வேல்யூ இன்புட் பண்ணா நெகட்டிவ் வேல்யூ வரும் 1க்கு -1 அடிட்டிவ் இன்வர்ஸ் தானே ஸோ அதுதான் கிராஃப் ஆஃப் அடிட்டிவ் இன்வர்ஸ் இது நீ தனியா கிராஃப்லாம் படிக்க வேணாம் 1 இன்புட் பண்ணா 1 அவுட்புட்டா 1,1 2,2 3,3 plot பண்ணை -1,1 -2,2 plot பண்ணா இப்படி லைன் வரும் 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணா -1 அப்போ 1, -1 2, -2 இந்த பக்கம் எடுத்தனா -1, -1 சப்ஸ்டிட்யூட் -1, அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணா லைன் இப்படி வரும் ஸோ இது ஐடென்டி ஃபங்க்ஷன் இது அடிட்டிவ் இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் நெக்ஸ்ட் உனக்கு மாடுலஸ் ஃபங்க்ஷன் ஒன்று இருக்கு மாடுலஸ் ஃபங்க்ஷன் வந்து உனக்கு லீனியர் ஃபங்க்ஷன் கிடையாது ஆனால் காம்போசிஷன் ஆஃப் 2 லீனியர் ஃபங்க்ஷன் என்ன காம்போசிஷன் ஆஃப் 2 லீனியர் ஃபங்க்ஷன் இந்த சைடு உனக்கு பாசிட்டிவ் இருக்கா இது ஒரு லீனியர் இது ஒரு லீனியர் இது ரெண்டும் சேர்ந்தது தான் மாடுலார் ஃபங்க்ஷன் ஸோ மாடுலஸ் ஃபங்க்ஷன் மாடுலஸ் ஃபங்க்ஷன் என்னது அப்சல்யூட் வேல்யூ உள்ள நீ என்னதான் நெகட்டிவ் வேல்யூ கொடுத்தாலும் உனக்கு கிடைக்கிற வேல்யூ பாசிட்டிவாக தான் இருக்கும் மேம் எக்ஸோட வேல்யூ என்ன சப்ஸ்டியூட் பண்ணாலும் எனக்கு பாசிட்டிவ் தான் கிடைக்கும் இதுக்குள்ள பாசிட்டிவ் வேல்யூ இருக்கு நெகட்டிவ் வேல்யூ இருக்கா ரெண்டுமே இருக்கா எஸ் ஸோ அதுதான் உனக்கு மாடுலஸ் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கு அடுத்து குவாட்ராட்டிக் ஃபங்க்ஷனோட ஜெனரல் ஃபார்ம் பேரபோலிக் கர்வா ஸோ f of x is equal to x square அதுதான் ஜெனரல் ஃபார்ம் x square இருந்துச்சுன்னா ஓப்பன் அப்வர்ட் பேரபோலா -x square இருந்துச்சுன்னா ஓப்பன் டவுன்வர்ட் பேரபோலா ஸோ இது வந்து நீங்கள் இன்னும் டீட்டெயிலாக 11th 12th படிப்பீங்க பேரபோலான்னு ஒரு தனி சாப்டரே இருக்கும் எலிப்ஸ் பேரபோலா ஹைப்பர்போலா இதெல்லாம் ஓகே இப்போ 10th முடிச்சுட்டு போனோன்னா நீ 11th 12th அதெல்லாம் படிப்ப எஸ் ஸோ உன்னோட கியூபிக் ஃபங்க்ஷன் இப்படி தான் இருக்கும் f of x is equal to x cube and next reciprocal function ன்றது f of x is equal to 1 by x அது equal to minus இல்ல equal to f of x is equal to 1 by x constant function ன்றது நீ என்ன இன்புட் பண்ணாலும் ஒரே அவுட்புட் தான் கிடைக்கும் so f of x is equal to c so இது எல்லாத்தோட கிராஃபும் கொடுத்துருக்கேன் ஒருவேளை கிராஃப் கொடுத்துட்டு ஐடென்டிஃபை த ஃபங்க்ஷன் அது கூட கேட்கலாம் ஏன்னா டெக்ஸ்ட் புக்ல இருக்க கிராஃப் தான் இதெல்லாம் ஒரு பாக்ஸ் இருக்குல்ல எஸ் ஒரு பாக்ஸ் இருக்குல்ல அந்த பாக்ஸ்ல இருக்கிறது தான் நான் எம்டி ஃபங்க்ஷன்னா என்னன்னு கரெக்டாக சொல்றதா உள்ள எலமெண்ட்டே இல்லைன்னா அதாண்டா நான் எம்டி ஃபங்க்ஷன் ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்றாங்க அங்கே உனக்கு ஆன்சர் வராமல் இருக்குமா ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணா இன்புட் கொடுத்தா கண்டிப்பாக ஒரு அவுட்புட் கிடைச்சாவும் இல்லை இப்போ எப்படி நான் எம்டி எடுப்ப நெக்ஸ்ட் சாப்டர் போலாமா டெல் மீ சுந்தர் சொல்லுப்பா ஓகே நீங்கள் சொன்னதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கிளாஸ் போகலாம் நெக்ஸ்ட் சாப்டர் பேரபோலான்னு சாப்டர் இருக்கா உங்களுக்கு சர்க்கிள் பேரபோலா ஹைப்பர்போலா அதெல்லாம் ஒரே சாப்டர்ல வரும் மேம் நாளைக்கு லைவ் வந்து உனக்கு மார்னிங் 10ல இருந்து ஈவினிங் வரைக்கும் இருக்கு ஒரு 8 hours லைவ் இருக்கும் அதுக்கப்புறம் மறுபடியும் ஈவினிங் பேப்பர் ப்ரிடிக்ஷனும் டவுட் செஷனும் இருக்கும் தென் நெக்ஸ்ட் நான் இன்னைக்கோட லைவ் வந்து ஃபார்முலா ஷீட் இப்போதான் ஒரு சாப்டர் முடிச்சிருக்கோம் எல்லா சாப்டரும் முடிஞ்சோடனே செஷன் முடிஞ்சிச்சு எஸ் அனலிட்டிக்கல் ஜியோமெட்ரி அதுதான் சாப்டர் நேம் அடுத்த சாப்டர் போலாமாப்பா எஸ்னா ஓகே மேம் நவ் டேக் 2 ஷிப் சம் ஃபார்முலாஸ் ஃபுல்லாக பார்க்கலாம்ப்பா ஆசிரியரின் குரல் கேட்கவில்லையா டே வாய்ஸ் கேட்குதா இல்லையா
Yes, next sum. Euclid division lemma என்னது? A equal to BQ plus R where R ஓட வேல்யூ 0வா இருக்கலாம், 0 விட கிரேட்டரா இருக்கலாம், ஆனா B விட லெஸரா தான் இருக்கணும். ஸோ இது வந்து இன்டீஜர்ஸ்க்கு எடுக்க போது எப்படி சொல்லியிருப்பாங்கன்னா, இதில் வந்து மாடுலஸ் சிம்பிள் போட்டிருப்பாங்க. ஏன்னா இங்கே நெகட்டிவ் வேல்யூ பாசிட்டிவ் வேல்யூ அவங்களே ஏபி வேல்யூ கொடுத்துருந்தா ப்ராக்ரஸ் செக்கில் நம்ம அந்த மாதிரி கொஸ்டின் பார்த்தோம்ல, ஏபி வேல்யூ கொடுத்துருந்தாங்கன்னா உனக்கு இதுதான் கண்டிஷன். ஓகே, எஸ். ரொம்ப நேரமாக லோவாக கேட்குதா? டே என் வாய்ஸே அப்படி ஆயிடுச்சு போல இருக்குடா, என் வாய்ஸே போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கண்டிஷனோட சேர்த்து எழுது, அப்படின்னா தான் நீ வந்து வேல்யூஸ் இந்த ரிமைண்டர் வந்து பியை விட லெஸ்ஸாக இருக்கும்னு உனக்கு தெரியும். ஓகே, ரிமைண்டர் எப்பவும் நெகட்டிவாக இருக்க முடியாது, ஆனால் பியை விட லெஸ்ஸாக இருக்கும். தென் அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன். அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷனில் உங்களுக்கு என்னென்ன இருக்குன்னா, ஃபஸ்ட்டு ஜென்ரல் ஃபார்ம் ஏபியில் ஏ கமா ஏ பிளஸ் டி கமா ஏ பிளஸ் 2D இந்த ஃபார்மில் இருந்துச்சுன்னா இதுதான் ஜென்ரல் ஃபார்ம், இதுதான் உன்னோட ஏபி. ஓகே, அப்போ காமன் டிஃப்ரென்ஸுன்றதை டின்னு சொல்லுவோம், ஃபர்ஸ்ட் டேர்ம்ன்றதை ஏன்னு சொல்லுவோம். இதில் nth டேர்ம் ஃபார்முலா டிஎன் ஃபார்முலா என்னது? ஏ பிளஸ் n மைனஸ் 1 இன்டூ டி. நம்பர் ஆஃப் டேர்ம் கேட்டாங்கன்னா லாஸ்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம் பை காமன் டிஃப்ரென்ஸ் பிளஸ் 1. எஸ், லாஸ்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம் பை காமன் டிஃப்ரென்ஸ் பிளஸ் 1. நெக்ஸ்ட், காமன் டிஃப்ரென்ஸ் எப்படி ஃபைண்ட் பண்ணுவ? ஒரு டேர்ம் அதோட ப்ரிசீடிங் டேர்மோட டிஃப்ரென்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் n டேர்ம்ஸ்க்கு ரெண்டு ஃபார்முலா இருக்குது. n/2 இன்டூ ஏ பிளஸ் எல் ஃபர்ஸ்ட் டேர்ம் லாஸ்ட் டேர்ம் கொடுத்துருந்தாங்கன்னா, அண்ட் உனக்கு லாஸ்ட் டேர்ம் கொடுக்கல ஆனால் காமன் டிஃப்ரென்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா n/2 இன்டூ 2a பிளஸ் n மைனஸ் 1 இன்டூ டி, அதுதான் உன்னோட ஃபார்முலா. ஓகே, சரி, இங்கே பாருங்க, அசம்ஷனில் 3 கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் அண்ட் 4 கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ். ஏபியில் 3 கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் சொல்லுங்கடா என்னென்னு. ஏபியில் 3 கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ். மேம் டீச் அகெயின். ஓகே, general form of the AP. AP la general form A plus D, A plus 2D. இது general form. A ன்றது first term A and உன்னோட common difference D. இந்த D எப்படி ஃபைண்ட் பண்ணுவோம்னா, உன்னோட செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம், நீ எது வேணா எடுக்கலாம், ஒரு டேர்ம் அதோட ப்ரிசீடிங் டேர்ம், இதுதான் காமன் டிஃப்ரென்ஸ். ஓகே, தென் இதில் nth டேர்ம் ஃபைண்ட் பண்ணணும்னா nth டேர்ம் இஸ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் டேர்ம் பிளஸ் n மைனஸ் 1 இன்டூ டி. ஸோ nth டேர்ம் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா tn சொல்லுவோம். எஸ், அண்ட் எஸ்தன் சம் ஆஃப் டேர்ம்ஸ் வந்து ரெண்டு ஃபார்முலா இருக்குது. ஒன்று வந்து உனக்கு ஒரு வேளை ஃபர்ஸ்ட் டேர்ம் லாஸ்ட் டேர்ம் தெரிஞ்சிச்சுன்னா உன்னோட ஃபார்முலா Sn இஸ் ஈக்குவல் டு n/2 இன்டூ ஏ பிளஸ் எல். இல்லை மேம் எனக்கு லாஸ்ட் டேர்ம் தெரில, ஆனால் எனக்கு காமன் டிஃப்ரென்ஸ் தெரியும், அப்போ n/2 இன்டூ 2a பிளஸ் n மைனஸ் 1 இன்டூ டி. ஸோ இதுதான் உன்னோட ஃபார்முலா. ஓகேயா, இப்போ அசம்ஷன்ஸ் எடுக்கலாமா? அசம்ஷன்ஸ் ஓகே, ஸோ அசம்ஷன்ஸ் எடுக்கலாமா? அசம்ஷன்ஸில் 3 டேர்ம் அசியூம் பண்ண சொன்னா, எஸ் அபிராமி ஆன்சர் சொல்லியிருக்காங்க, முன்னாடியும் நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க, மேலே பேர் போயிடுச்சுடா, பிரஜோ, ரமேஷ். ஏ பிளஸ் டி, ஏ பிளஸ் 2D, ஏ பிளஸ் 3D, இது வந்து இதோட ஆன்சர். ரமேஷ் வந்து எஸ், ரமேஷ் ஆன்சர் இஸ் ரைட். 3 டேர்ம்ஸ் அசியூம் பண்ணணும்னா ஏ பிளஸ் ஏ மைனஸ் டி, ஏ பிளஸ் டி. 4 டேர்ம்ஸோட அசம்ஷன் சொல்லுங்க. 3 terms consecutive terms ஓட assumption. 4 termsக்கு AP ல 4 terms. A minus 2D இல்லப்பா வைஷ்ணவி, A minus 2D இல்ல. A minus 3D, A minus D, A plus D and A plus 3D is right answer. Shahishnu, yes, right. A minus 3D, yes, Abhirami. A minus 3D, A minus D, A plus D, A plus 3D. So, இது 3 terms கான assumption. சரி, AP புரிஞ்சுச்சா? AP முடிஞ்சுச்சா? Next,
ஜிபியில் என்னென்ன ஃபார்முலாஸ் இருக்கு மேம்? ஜிபியில் ஜென்ரல் டேர்ம்ன்றது ஏ, ஏஆர், ஏஆர் ஸ்கொயர், ஏஆர் கியூப், இட் வில் பி கோயிங் ஆன். ஓகே, இப்போ இதில் வந்து nth டேர்ம்னு எதை சொல்லுவோம்? டிஎன் ஃபார்முலா என்னது? டிஎன் இஸ் ஈக்குவல் டு, மேம் புரியல, ஏபி புரியலையா? புஜிப்பாவா? ஏபியாடா? ஏபியா புரியல மேம்? இதுக்கும் கான்செப்ட்ஸ் இருக்கா? இதுதான்டா கான்செப்ட். ஜென்ரல் டேர்ம்ல இருந்து தானே கொண்டு வரோம். ஜென்ரல் டேர்ம்ல இருந்து டிஎன் ஃபார்முலா. எஸ், வெரி குட் கௌதம். ஏஆர் பவர் n மைனஸ் 1 அதுதான் ஜென்ரல் டேர்ம். அப்போ இங்க காமன் ரேஷியோ எப்படி ஃபைண்ட் பண்ணுவாங்க? ஒரு டேர்ம் அண்ட் ப்ரிசீடிங் டேர்மோட ரேஷியோ ஏஆர் பை ஏ, ஆரா? ஏஆர் ஸ்கொயர் பை ஏஆர், அதுவும் ஆர். ஸோ காமன் ரேஷியோ ஆர்ன்றத ஒரு டேர்ம் ப்ரிசீடிங் டேர்மை டிவைட் பண்ணி ஃபைண்ட் பண்ணுவோம். ஓகே, எஸ். அடுத்து சம் ஆஃப் எஸ்என் டேர்ம்ஸ். ஸோ சம் ஆஃப் டேர்ம்ஸ்க்கு இதில் ஆக்சுவலாக 3 ஃபார்முலா இருக்குது. இதில் நான் 1 தான் எழுதியிருக்கேன். இன்னொன்று கீழே எழுதியிருக்கா? இல்லை, எழுதலை. அப்போ அதை சொல்லிடுறேன். ஸோ உனக்கு ஜிபியில், ஸோ ஜிபி எடுத்திங்கன்னா ஜிபியோட ஜென்ரல் ஃபார்ம் ஏ, ஏஆர், ஏஆர் ஸ்கொயர், இட் கோஸ் ஆன். ஸோ உன்னோட ஃபஸ்ட்டு டேர்ம் ஏ அண்ட் உன்னோட ரேஷியோ ஆர், காமன் ரேஷியோன்றது ஆர். ஃபஸ்ட் டேர்ம்ன்றது ஏ, காமன் ரேஷியோ ஆர். ஸோ இந்த காமன் ரேஷியோ எப்படின்னு சொல்லுவோம்? T2 by T1 சொல்லுவோம். டிஎன் ஃபார்முலா இதில் nth டேர்ம் ஃபார்முலா ஜிபியில் டிஎன் இஸ் ஈக்குவல் டு ஏஆர் பவர் n மைனஸ் 1. அண்ட் எஸ்என் வந்து உனக்கு இதில் 3 கேஸ் இருக்குது. எஸ்என் ஃபார்முலா என்னன்னா எஸ்என் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்டூ ஆர் பவர் n மைனஸ் 1 பை ஆர் மைனஸ் 1. இது வந்து இஃப் ஆர் இஸ் கிரேட்டர் தென் 1. இதே ஃபார்முலா தான் உனக்கு ஆர் இஸ் லெஸ் தென் 1க்கும் வரும். இதை மட்டும் மாற்றிருப்போம். என்னது மேம்? Sn is equal to a into 1 minus Rn divided by 1 minus R when R is less than 1. Okay, when R is equal to 1 என்னது? Sn formula. Sn is equal to, when R is equal to 1, Na. When R is equal to 1, Na. So இது ரெண்டும் ஒரே ஃபார்முலா தான். R equal to 1 உனக்கு தெரிஞ்சிருக்கணும். சம்ல இது நம்ம யூஸ் பண்றோம். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்க பாரு, Sn an infinite term. S infinite இல்லையா? எஸ், S infinite இருக்கணும் உனக்கு. S infinite is equal to, S infinite is equal to ஃபார்முலா என்னது? A by, மேம் இட்ஸ் நாட் ரெஸ்பாண்டிங் மீ. அல்கோயின், என்னப்பா என்ன வேணும் உனக்கு? நீ ரொம்ப நேரமா திட்டிட்டு இருந்தா நான் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுவேன்? செகண்ட் சாப்டர்ல கொஸ்டின்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு, எப்படி ஐடென்டிஃபை பண்றது? ஸோ கொஷின் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு உனக்கு ஏபிஜிபியில் வந்து கொடுத்துருப்பாங்க 2 மார்க்ஸ்க்கு. திஸ் இஸ் இன் ஏபி, திஸ் இஸ் இன் ஜிபின்னு கொடுக்கலனா காமன் ரேஷியோவும் காமன் டிஃப்ரென்ஸ் ஏதோ ஒன்று எடுத்து பாருங்க. என்னே வந்து இதுக்குப்பா இல்லை, நான் சம் டு இன்ஃபினைட் கேட்குறேன். சம் டு இன்ஃபினைட் ஃபார்முலா, சம் டு இன்ஃபினைட் ஃபார்முலா. மேம் 1 minute சொல்லுடா. ஓகே, ராஜா கணேஷ் சொன்னீங்க. ஆனா அதுல இருக்க கண்டிஷன் யாரும் சொல்ல மாட்டேன்றீங்களே. அதுல எந்த கண்டிஷன் யாரும் சொல்லியே. வெரி குட் ஷாஹிஷ்னு, எஸ் தட்ஸ் ரைட் ஆன்சர். அதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிருக்கேன். அதனால தான் அந்த ஆர் வேல்யூ நான் எழுதல. ஸோ ஏ பை 1 மைனஸ் ஆர், உன்னோட ஆர் வேல்யூ எங்க இருக்கும்னா -1க்கும் 1க்கும் இன்பிட்வீன்ல இருக்கும். -1க்கும் 1க்கும் இன்பிட்வீன்ல இருக்கும். எஸ் ரைட்டா? ரைட். உனக்கு நான் நடுவில் ரைட்டா ஓகேவா அப்படின்னு கேட்கறது ஒரு டைம் பாஸ் கொடுக்கறது, நீ ஒரு டைம் எழுதி பார்க்கணுன்றதுக்காக. ஃபார்முலா அப்படியே கண்ணிலேயே பார்த்துட்டு போவாதீங்க. ஜிபி மட்டும் மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க.
சரிடா, இன்னும் ஜிபி இதுல இருக்க ஃபார்முலாஸ் தான். ஸோ ஜிபியில் உனக்கு ஒரு டேர்மும் அதுக்கு அடுத்த டேர்மும் நெக்ஸ்ட் டேர்ம் எப்படி இருக்கும்னா ஏஆர் ஸ்கொயர் அப்படியே போயிட்டே இருக்கும். ஓகே, அப்போ இப்போ நான் ஃபர்ஸ்ட் டேர்ம் கேட்டேன்னா இது ஏ, செகண்ட் டேர்ம் வந்து ஏஆர். அப்போ பவரில் 1 இருக்கா, தேர்ட் டேர்மில் பவரில் 2 இருக்கு, ஃபோர்த் டேர்மில் பவரில் 3 இருக்கும். அப்போ என்ன அர்த்தம், நான் எத்தனாவது டேர்ம் கேட்குறனோ அதுலேருந்து பவர் -1 பண்ணணும். நான் nth டேர்ம் கேட்டால் n-1 பண்ணுவோமா, அதுதான் டிஎன் ஃபார்முலா. டிஎன் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்டூ ஆர் பவர் n-1. ஓகே, இப்போ இதுல சம் ஆஃப் டேர்ம்ஸ் எஸ்என் ஃபார்முலா வந்து ஒரே ஒரு ஃபார்முலா தான் ஆக்சுவலா உனக்கு. எப்போ ஆர் இஸ் கிரேட்டர் தென் 1, ஆர் இஸ் லெஸ் தென் 1. என்ன ஃபார்முலா, ஏ இன்டூ ஃபர்ஸ்ட் டேர்ம், ஏ தான் ஃபர்ஸ்ட் டேர்ம், இன்டூ ஆர் பவர் n காமன் ரேஷியோ பவர் நம்பர் ஆஃப் டேர்ம் -1 டிவைடட் பை ஆர் -1. இது வந்து ஆர் வேல்யூ உனக்கு கிரேட்டர் தென் 1 இருக்க போகுது. ஆர் வேல்யூ லெஸ் தென் 1 இருந்தா என்ன பண்ணுவ, இது நெகட்டிவ் டேர்ம் வந்துரும்ல. அப்ப என்ன பண்ணும், அப்படியே இதை மாத்திக்கோ, ஏ இன்டூ 1 - ஆர் பவர் n பை 1 - ஆர். ஓகே, சால்வ் பண்ணிடலாமா. நெக்ஸ்ட் ஒருவேளை ஆர் ஈக்குவல் டு 1 இருந்துச்சுன்னா, இப்போ 2 + 2 + 2 கேட்டால் என்ன சொல்லுவேன், நம்ம எத்தனை டைம் 2 ஆட் பண்ணுறோமோ இன்டூ 2. ஸோ 2 + 2 + 2 4 டைம் ஆட் பண்ண சொல்கிறேன். அப்போ 4 2s 8ன்னு சொல்கிறியா, அங்கே என்ன ஆகுது, உன்னோட காமன் ரேஷியோ 1 இருக்குது, அதனால தான். ஸோ அந்த ஃபார்முலா Sn இஸ் ஈக்குவல் டு n இன்டூ ஏ when r இஸ் ஈக்குவல் டு 1. நெக்ஸ்ட் S to இன்ஃபினைட் சீரீஸ் கொடுப்பாங்க. ஃபைண்ட் த சம் ஆஃப் தி இன்ஃபினைட் சீரீஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்கன்னா அதில் கண்டிப்பாக ஆர் -1க்கும் 1க்கும் நடுவில் தான் இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா அதோட ஃபார்முலா ஃபர்ஸ்ட் டேர்ம் டிவைட் பை 1 - ஆர். ஓகே, எஸ் கிளானியோவா, என்னப்பா டவுட்டு, கிளானியோலி புக் இன் 1 வர்த் பிடிஎஃப் கொடுத்துட்டேன் ஜாய்ஸ். ப்ராக்ரஸ் செக், ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே கொடுத்துருக்கு. காமன் ரேஷியோ 0 இருக்க முடியுமாப்பா ஜிபியில் அபிராமி? ஜிபியில் ஜியோமெட்ரிக் ப்ராக்ரஷனா 0/0 நாட் டிஃபைன் தானே, எப்படி ஆர் 0வா இருக்க முடியும்? காஃபி சாப்பிடலப்பா, இந்த கிளாஸ் முடிச்சுட்டு தான் சாப்பிடணும்னு முடிவு பண்ணிட்டேன். நாளைக்கு லைவ் இருக்குப்பா, வந்துருங்க. ஓகே, இப்போ அபிராமிக் புரிஞ்சுச்சா ஏன் ஏ ஆர் இஸ் ஈக்குவல் டு 0 இல்லைன்னு? சென்டம் நான் தான் கேள்வி கேட்கணும் உங்கள்கிட்ட. பசங்களா சென்டம் எடுத்துருவீங்களா, நான் கேட்குறேன். ஏய் பசங்களா, கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன் உங்களுக்காக, இவ்வளோ நாள் எல்லா டவுட்ஸும் நாளைக்கும் இருக்கு, இன்னும் முடியல இது. ஸோ நீங்களாம் சென்டம் எடுத்துருவீங்களா? மை ரிப்ளை ஃபார் மை டவுட் இன் அபவ் கமெண்ட்ஸ். அபி மேலே போன கமெண்ட் பார்க்கல. கன்ஃபார்ம் எடுப்போம் மேம். எஸ் எஸ். ஏஎல் சியோன், ஏன்பா சோகமான எமோஜி? டவுட்டு கொஷனை டைப் பண்ணு. எனக்கு ஒரு டவுட்டுப்பா, யார்கிட்ட கேட்குற? இம்பார்ட்டன்ட் சொல்லுங்க, கன்ஃபார்ம் சென்டம் எடுப்போம், கண்டிப்பாக நான் கொடுக்குறேன்ப்பா. இப்போ நான் நடத்துறதுலாம் இம்பார்ட்டன்ட் தான் நடத்திட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் 4 days தான் உனக்கு எல்லா சம்மும் நடத்தினேன். இப்போ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மட்டும் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். மேம் 100 வருமா எனக்கு? ஷெர்லினா, ஷெர்லி ஏமா பயப்படுற? நான் 2 days பார்த்துட்டு இருக்கேன் மேம், பயமா இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து பயப்படுறதை விடுங்க. அபிராமி ரிப்ளை ஃபார் மை டவுட் இன் அபவ்னு கேட்குறல்ல, அந்த அபவ் கமெண்ட் போயிடுச்சு, மறுபடியும் கமெண்ட் பண்ணுங்க. டுமாரோ we will be just revising. எந்தெந்த கொஸ்டின்ஸ்லாம் உங்களுக்கு டவுட்னு மார்க் பண்ணிட்டு வாங்க, அதை ரிவைஸ் பண்ணிட்டு இருப்போம். ஓகே மேம், ஒரு ஞாபகம் ஒன்று நம்ப மாட்டீங்க, மேக்ஸ் எக்ஸாம் டேட் தெரியாதா? யாருக்கு மேக்ஸ் எக்ஸாம் டேட் தெரியாது? டேய் என்னடா சொல்ற? டேய் எக்ஸாம் என்னைக்குடா பசங்களா? எக்ஸாம் என்னைக்கு? மேக்ஸ் எக்ஸாம் டேட் தெரியாதுன்ற? மேம் லாஸ்ட் டேர்ம் nth டேர்மும் எப்படி கண்டுபிடிக்கிறது மேம், ப்ளீஸ் சொல்லுங்க. லாஸ்ட் டேர்மும் nth டேர்மும், லாஸ்ட் டேர்ம் ஃபைண்ட் பண்ணணும்னா டிஎன் வந்து எல்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கோ. இதில் தானே உனக்கு லாஸ்ட் டேர்ம் ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா அது கவுண்ட் தெரியும்ல. இப்போ ஒரு சீக்வன்ஸ் கொடுத்துருக்காங்க, ஓகே, அந்த சீக்வன்ஸில் லாஸ்ட் டேர்ம் வந்து 100ன்னு சொல்லிட்டாங்க. 100th டேர்ம் என்னன்னு ஃபைண்ட் பண்ணுறதுக்கு என்னுக்கு பதிலாக 100 யூஸ் பண்ணு. இல்லை லாஸ்ட் டேர்ம் கொடுத்துட்டாங்க, என் எப்படி ஃபைண்ட் பண்ணுறதுனா டிஎனுக்கு பதிலாக எல்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்க.
ஸோ அது லாஸ்ட் டேர்ம் கொடுக்கும் நம்பர் ஆஃப் டேர்ம். அதுக்கு தான் ஸ்பெஷலாக இங்கே ஒரு ஃபார்முலா எழுதியிருந்தது n is equal to l minus a by d plus 1. ஸோ இது நம்பர் ஆஃப் டேர்ம்ஸை கொடுக்கும். இந்த ஃபார்முலா எங்கேருந்து வந்துச்சு? ஆக்சுவலாக இதுலேருந்து தான் வந்துச்சு. ஓகே எஸ் 25ஆம் தேதி தான் எக்ஸாமு. ஒரு வழியாக ஒரு 4 பேர் சொல்லியிருக்கீங்க. யாரா அந்த எல்லாரும்? யார் எல்லாரும் சொல்கிறாங்க 4th சாப்டர் 8th சாப்டர் படிக்கணுமா? எப்படியும் சாய்ஸ் வச்சு இம்பார்ட்டன்ட் படிச்சிருப்பல. லாஸ்ட் மினிட்ல எதில் புதுசாக எதுவும் படிக்க வேணாம். 4th 8th இருக்க இம்பார்ட்டன்ட் மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. லாஸ்ட் டேர்மும் என் டேர்மும் எப்படி கண்டுபிடிக்கணும் அதுதான்டா இப்போ சொன்னேன். லாஸ்ட் டேர்முக்கு என் டேர்முக்கு என்னுக்கு ஃபார்முலா இருக்குது. லாஸ்ட் டேர்முக்கு என்னுக்கு அந்த என் வேல்யூ சப்ஸ்டியூட் ஏடி என் கொடுத்துருப்பாங்க. எல் ஃபைன் பண்ணிக்கலாம்ல. அபிராமி -1 விட சின்ன நம்பர் சொல்லு. டெசிமல் நம்பர்ஸ் தானே. -1லேருந்து 1 வரைக்கும்னா நீ ஏன் 0 மட்டும் எடுக்கிற? நடுவில் -0.1 -0.2 அந்த நம்பர்லாம் எங்கே போச்சு அபிராமி? அதே மாதிரி 0க்கு இந்த பக்கம் 0.1 0.2 0க்கும் 1க்கும் நடுவில் நம்பரே இல்லையா? 0க்கும் 1க்கும் நடுவில் நம்பர் இல்லைன்னு யாராவது சொல்லியிருக்காங்களா? எஸ். ஓகே நெக்ஸ்ட் போலாமாப்பா? நம்பர் லைனில் காட்டுறேன்ப்பா. இது -1 இது 1 நடுவில் 0 இருக்கு. எஸ் நான் ஒத்துக்கிறேன். உன்னோட ஆர் டேர்ம் 0வா இருக்காது. ஆனால் ஆர் வந்து -1 விட பெருசாக இருக்குது, 1 விட சின்னதாக இருக்குது. அப்போ இன்பிட்வீனில் இருக்க நம்பர்ஸ் எல்லாமே இன்பிட்வீனில் டெசிமல் நம்பர்ஸே இல்லையா? இன்ஃபினைட் நம்பர் ஆஃப் நம்பர்ஸ் இருக்கு. 0.3 -0.3 0.3334 என்ன நம்பர் வேணா எடுக்கலாம். எஸ் சரி அடுத்து பார்க்கலாம் வாங்க. இதில் இன்னும் முடிக்கல நம்ம. ஸோ சம் டு இன்ஃபினைட் நான் இங்கே எழுதியிருக்கேன், சொல்ல மறந்துட்டேன். 3 consecutive terms in GP a by r a ar. 4 consecutive terms in GP a by 3 r cube, I mean a by r cube, a by r, ar cube. ஓகே 3க்கு உங்களுக்கு சம் இல்லை டெக்ஸ்ட் புக்கில் எதுவும். ஸோ அவ்வளோ ஆக்சுவலாக 3ன்ற போது உங்களோட கேல்குலேஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஓகே ஏ வேல்யூ ஈஸியாக நீ ஐடென்டிஃபை பண்ணிடலாம். பட் இதோட சம்மோ ப்ராடக்டோ கொடுத்துருந்தாங்கன்னா என்ன பண்ணுவ? ஏ வேல்யூ ஃபைண்ட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். எஸ் ஷாயிஷ்னு முன்னாடியே டைப் பண்ணி வச்சுட்டாங்களா? -1 ஆர் இஸ் கிரேட்டர் தென் -1 லெஸ் தென் 1னா மீனிங் என்ன நீயே சொல்ல அபிராமி? -1 விட பெருசாக இருக்கும், 1 விட சின்னதாக இருக்கும் அங்கே ஆரோட வேல்யூ. சச்சின் 8th ஸ்டாண்டர்டுக்கு உனக்கு April 1க்கு அப்புறம் இருக்கும் லைவ். இப்போ தான் ஸ்டடி பிளான் போட்டிருக்காங்க 9th அடுத்து 8th வரும். தலைவரே தியரம் நடத்துங்க. பேப்பர் ப்ரிடிக்ஷன் டுமாரோ ஈவினிங் 6 or 7 டைமு? 7க்கு 6க்கு 1 + 7 + 9 210. இதில் எது லாஸ்ட் டேர்ம்? 110ஆ இல்லை இதுதான் nth டேர்மா? 110ன்றது லாஸ்ட் டேர்ம். நம்பர் ஆஃப் டேர்மை நீ தான் ஃபைண்ட் பண்ணும். ஃபர்ஸ்ட் டேர்ம் இருக்குது, லாஸ்ட் டேர்ம் இருக்குது, காமன் டிஃப்ரென்ஸ் வச்சு ஃபைண்ட் பண்ணும். ஃபர்ஸ்ட் இது வந்து ஏபிஏ கிடையாது. 1 7 9 இது ஏபிஏ கிடையாது. r = 0 மேம். டேய் ஆர் வந்து -1 விட பெருசாக இருக்குது, 1 விட குட்டியாக இருக்குன்னா r 0 வாடா? அது மட்டும் தான் பாசிபிலிட்டி இருக்கா? எக்ஸப்ட் r is equal to 0. ஜிபியில் r 0வா இருக்க முடியாது. எஸ் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகலாம், நிறைய டவுட்ஸ் கேட்டுகிட்டே இருந்தாங்க. புஜி பவா தியரம் வந்து நான் ஆல்ரெடி நடத்திருக்கேன், இல்லைனாலும் நாளைக்கு காலையில் நடத்துகிறேன். ஓகே நான் உனக்கு அந்த கொஸ்டின் வாட்ஸ்அப்பில் போஸ்ட் பண்ண போது என்ன வேணும் உன்னோட பேர் சொல்லி போடு. அப்போ நான் இங்கே வந்து சொல்ல போது உன் பேர் சொல்லி நடத்த முடியும். உன் பேர் சொல்லிட்டு என்ன கொஸ்டின் டவுட் இருக்குது, கொஸ்டின் நம்பர் ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ் 5.2ல 7th சம், எக்ஸாம்பிள் 3.72 அந்த மாதிரி சம் கொஸ்டின் நம்பர் போடு. ஓகேயா? எஸ்
ஃபார்முலாஸ் பார்க்கலாம்ப்பா, டிலே ஆகுது பாரு ஃபார்முலாஸ் பார்க்கறதுக்கு. ஸ்பெஷல் சீரீஸோட ஃபார்முலாஸ் இங்கே எல்லாமே எழுதியிருக்கேன். ஸ்பெஷல் சீரீஸோட ஃபார்முலா பாரு, சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் அண்ட் நேச்சுரல் நம்பர் n into n plus 1 by 2 and sum of square of first and natural number n into n plus 1 into 2n plus 1 by 6. Sum of cube of first and natural number is n into n plus 1 by 2 the whole square. Then sum of first n odd numbers is n square. இது எப்படின்னு காலையில் தான் டிரைவ் பண்ணி காட்டினேன். நேற்று ப்ராக்ரஸ் செக் படிக்க போது ஒன்று சொல்லி தந்தேன். சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் அண்ட் ஈவன் நம்பர் என்னப்பா? வாட் இஸ் சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் அண்ட் ஈவன் நம்பர்? வாட் இஸ் சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் அண்ட் ஈவன் நம்பர்? பித்தாகரஸ் தியரம், தேல்ஸ் தியரம். எஸ் யோகேஸ்வரன் இங்கே இல்லைப்பா. நான் வாட்ஸ்அப்பில் ஒரு கொஸ்டின் போஸ்ட் பண்ணுவேன், அப்போ சொல்லுங்க. ஓகேயா? வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோ, இந்த செஷன் முடிஞ்சதுக்கப்புறம் இருக்கும். புரியலை, டைரக்ட் ஃபார்முலாஸ் பா இதெல்லாம். சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் அண்ட் நேச்சுரல் நம்பர்னா 1 2 3 n வரைக்கும் எவ்வளோ ஆட் பண்ண சொன்னாலும் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணு. என்ன கொடுக்குறாங்களோ சப்ஸ்டியூட் பண்ணு. 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் அப்படி ஆட் பண்ண சொன்னாங்கன்னா செகண்ட் ஃபார்முலா 1 கியூப் 2 கியூப் 3 கியூப். இந்த ரேகா சம் இந்த ஃபார்முலா வச்சு தான் சால்வ் பண்ணுவோம். இது வந்து உனக்கு கே அன்னோன் வேல்யூ கே ஒரு இது இருக்குல்ல, அந்த சம் இதில் தான் சால்வ் பண்ணுவேன். சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் அண்ட் ஆட் நம்பர்ஸ், நேச்சுரல் ஆட் நம்பர்ஸ்ன்றது n ஸ்கொயர், ஈவன் நம்பர்ன்றது n into n plus 1 தான். யாருக்கும் ஞாபகம் இல்லை. நவீன் கரெக்டாக ஆன்சர் சொல்லிட்டாங்க. நவீன் சொல்லியிருக்காங்க, சுமதி சொல்லியிருக்காங்க. எஸ், n into n plus 1. ஓகே, அடுத்து போலாமா? ஹவு டு ஃபைண்ட் வெதர் இட் இஸ் ஏபி ஆர் ஜிபி? காமன் டிஃபரன்ஸ் இருந்துச்சுன்னா அது ஏபி, காமன் ரேஷியோ இருந்துச்சுன்னா அது ஜிபி. 4 கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ்க்கு புக்கில் சம் இல்லை ஜிபிக்கு, ஆனால் அசம்ஷன்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கோ. எஸ், எல்லாருமே இப்போ ரைட் ஆன்சர். ரஞ்சினி, ரமேஷ், பிரியா, ஷாஹிதா. எஸ், நாகேஸ்வரி நீங்க n into n plus 1 by 2 சொல்லியிருக்கீங்களே, அது சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் அண்ட் நேச்சுரல் நம்பர். நான் கேட்டது சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் அண்ட் ஈவன் நேச்சுரல் நம்பர். ஓகே, சரி. இப்போ அடுத்து அல்ஜிப்ரால உனக்கு ஃபர்ஸ்ட் ரிலேஷன் பிட்வீன் எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப், இது வந்து 2 மார்க் வரும்னு சொன்னேன். இது உனக்கு ஃபுல் சாப்டர் டீச் பண்ண போது எல்சிஎம் எப்படி ஃபைண்ட் பண்ணணும், அதோட ரிலேஷன் எப்படி இருக்கும்னு சொல்லியிருக்கேன். எஃப் ஆஃப் எக்ஸ் ஜி ஆஃப் எக்ஸ்னு 2 ஃபங்க்ஷன் இருந்தால் அது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு ஹெச்சிஎஃப் எல்சிஎமோட ப்ராடக்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஆனால் 3 ஃபங்க்ஷனுக்கு இது ஈக்குவலாக இருக்காது. ஓகே, தென் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனோட ஜென்ரல் ஃபார்ம் ஏஎக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் பிஎக்ஸ் பிளஸ் சி ஈக்குவல் டு 0. இதில் ஏபிசின்றது உன்னோட கோஎஃபிஷியன்ஸ். ஓகே, இதை வச்சு நீ என்ன சொல்லலாம்னா சம் ஆஃப் ஜீரோஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோ சொல்ல முடியும். சம் ஆஃப் ஜீரோஸ்ன்றது ஆல்ஃபா இன்டு பீட்டா, ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோன்றது ஆல்ஃபா சம் ஆஃப் ஜீரோஸ்ன்றது ஆல்ஃபா பிளஸ் பீட்டா, ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ்ன்றது ஆல்ஃபா இன்டு பீட்டா. ஸோ இதோட ஜென்ரல் ஃபார்ம் என்னன்னா, ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் நம்மளை ஃபார்ம் பண்ண சொன்னாங்கன்னா சம் ஆஃப் ஜீரோஸும் ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸும், இது வந்து குவாட்ராட்டிக் எக்ஸ்பிரஷன் சொல்றேன்னா, ஓகே, சம் ஆஃப் ரூட்ஸும் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸும் தெரிஞ்சா போதும். ஓகே, சம் ஆஃப் ரூட்ஸ்ன்றது ஆல்ஃபா பிளஸ் பீட்டா, ப்ராடக்ட் வந்து ஆல்ஃபா இன்டு பீட்டா, இது ரெண்டும் தெரிஞ்சா ஈக்குவேஷன் நம்மளால ஃபார்ம் பண்ண முடியும். ஓகே, ஈக்குவேஷன் எப்படி ஃபார்ம் பண்றது? ஜெனரல் ஃபார்ம் பாரு, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் ரூட்ஸ் இன்டூ எக்ஸ் பிளஸ் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் ஈக்குவல் டு 0. ஈக்குவல் டு 0ன்னு இருந்துச்சுன்னா அது ஈக்குவேஷன், அப்போ ரூட்ஸ்ன்னு இருக்கும். ஈக்குவல் டு 0ன்னு இல்லாமல் அல்ஜிப்ரால கேட்டிருந்தாங்கன்னா அது பேர் எக்ஸ்பிரஷன். ஓகே, அதாவது அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன் மட்டும் இருந்துச்சுன்னா அது எக்ஸ்பிரஷன். அப்போ இந்த 0ன்ற வேர்டுக்கு பதிலாக ரூட்ஸ்ன்ற வேர்டுக்கு பதிலாக 0ன்னு இருக்கும். ஓகே, ரூட்ஸ்னா ஈக்குவேஷன்ல வரும், சொல்யூஷன் தான் நம்ம வந்து ரூட்ஸ்ன்னு சொல்றோம். ஓகே, ரைட். சரி, இப்போ குவாட்ராட்டிக் ஃபார்முலா இங்க இருக்கு. அதுக்கு முன்னாடி எஸ், குவாட்ராட்டிக் ஃபார்முலா இங்க இருக்கு. நீ ஸ்பிளிட்டிங் த மிடில் டேர்ம் மெத்தட், ஃபேக்டரைசேஷன் மெத்தட்ல சால்வ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு எது ஃபார்முலாலாம் இல்லை. ஸ்பிளிட்டிங் த மிடில் டேர்ம் மெத்தட்னா ஏவியும் சியும் மல்டிப்ளை பண்ணா அந்த மல்டிப்ளை பண்ண ஆன்சரோட ஃபேக்டர்ஸ் எப்போவாது பி கூட மேட்ச் ஆகணும், அதுதான். ஓகே, நம்பர்ஸ் பெருசா போச்சுன்னா ஃபேக்டரைசேஷன் மெத்தட் போகாதீங்க, ஃபார்முலா மெத்தட் போ, ஈஸியா இருக்கும். ஃபார்முலா மெத்தட் என்னது? x is equal to minus b plus or minus root of b square minus 4ac by 2a. இதுல b square minus 4ac உன்னோட டிஸ்கிரிமினன்ட். அது எதை டிட்டர்மைன் பண்ணும்னா உன்னோட ரூட்ஸ் இருக்குல்ல, அதோட சொல்யூஷன் இருக்குல்ல, அது எப்படி இருக்குன்ற நேச்சரை டிட்டர்மைன் பண்ணும். ஒருவேளை டிஸ்கிரிமினன்ட் உன்னோட 0 விட பெருசா இருந்துச்சுன்னா, பாசிட்டிவ் வேல்யூவா இருந்துச்சுன்னா ரியல் அண்ட் அன்ஈக்குவல். டிஸ்கிரிமினன்ட் லெஸ் தென் 0 இருந்துச்சுன்னா நோ ரியல் ரூட்ஸ். டிஸ்கிரிமினன்ட் 0க்கு ஈக்குவலா இருந்துச்சுன்னா ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட்ஸ். அதான் இங்க கொடுத்துருக்காங்க. ரிலேஷன்ஷிப் இங்க இருக்கு, ஆல்ஃபா பிளஸ் பீட்டா. ஓகே, உன்னோட ரூட்ஸோட சம் ஆல்ஃபா பிளஸ் பீட்டா ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ, கோஎஃபிஷியன்ட் வச்சு கம்பேர் பண்ணலாம். அண்ட் ஆல்ஃபா இன்டு பீட்டா ப்ராடக்ட் வந்து சி பை ஏ. ஓகே,
ஈவன் நம்பரோட ஃபார்முலா n into n plus 1 n square plus n ரெண்டும் ஒன்று தான். அபிராமி n into n plus 1. அல்ஜிப்ரிக் ஐடென்டிஸ் நம்ம சம்மில் என்னென்ன ஐடென்டிஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கோமோ அதெல்லாம் இங்கே எழுதியிருக்கேன். இதை நீ ஏபின்னு படித்தாலும் சரி, ஆல்ஃபா பீட்டான்னு படித்தாலும் சரி, ஏன்னா நமக்கு வேற எங்கேயாவும் தேவைப்படலாம். ட்ரிக்னோமெட்ரி நமக்கு தேவைப்படுது இல்லை? ஸோ அதனால் நாளைக்கு லைவ் காலையில் 10 மணிக்குப்பா வந்துடுங்க. ஸோ ஒரு டைம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க நோட்டில். ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு பேசிக் ஃபார்முலா எழுதல, அதுலேருந்து டிரைவ் பண்ண ஃபார்முலாஸ் மட்டும் எழுதியிருக்கேன். ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டா. ஆல்ஃபா மைனஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4 ஆல்ஃபா பீட்டா. இதே கியூப் வேணும்னா ஆல்ஃபா கியூப் ப்ளஸ் பீட்டா கியூப் வேணும்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் கியூப் மைனஸ் 3 டைம்ஸ் ஆஃப் ஆல்ஃபா பீட்டா இன்டூ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. மைனஸ்க்கு இங்கே ஒரு ஃபார்முலா இருக்குது, இது இல்லாமல் ரீரைட் பண்ணி இன்னொரு ஃபார்மும் எழுதியிருந்தோம். பட் அது இங்கே சம்மில் யூஸ் பண்ண முடியாது. அதனால அந்த இன்னொரு ஃபார்ம் என்னன்னு சொல்லுவா, நம்ம ட்ரிக்னோமெட்ரியில் அதை யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே பாருங்க, ஏ பிளஸ் ஏ கியூப் பிளஸ் பி கியூப். இது என்ன ஃபார்முலா சொல்லியிருக்கேன் மேம்? ஏ பிளஸ் பி இன்டூ ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் ஏபி. இதுதான் ஃபார்முலா சொல்லியிருக்கேன் மேம். ஆனால் அதே இது இங்கே ஆல்ஃபா பீட்டான்னு எழுதப்போ வேறு ஏதோ எழுதியிருக்கீங்க. இங்கே பாரு, ஆல்ஃபா ஏ கியூப் பிளஸ் பி கியூப். அந்த ஃபார்முலா இல்லையே, அது ஏன்? ஆக்சுவலாக இதுல இருந்து தான் அந்த ஃபார்முலா வந்திருக்கும். இங்கே பாரு, ஏ கியூப் பிளஸ் பி கியூப் இஸ் ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி த ஹோல் கியூப் மைனஸ் ஏ கியூப் பிளஸ் பி கியூப் இஸ் ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி த ஹோல் கியூப் மைனஸ் 3 டைம்ஸ் ஆஃப் ஏபி இன்டூ ஏ பிளஸ் பி. இப்போது இது ரெண்டுத்துலேருந்து காமனாக இந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சுன்னு சொல்கிறேன். ஓகே, இந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சுன்னு சொல்கிறேன். இது ரெண்டுத்துலேருந்து காமனாக ஏ பிளஸ் பியை எடுத்துட்டா உனக்கு ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 3ab இருக்குமா? ஸோ இதை சால்வ் பண்ண போது ஏ பிளஸ் பி இன்டூ ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் 2ab மைனஸ் 3ab இது இருக்குமா? 2abயும் 3abயும் மைனஸ் ab. ஸோ மைனஸ் ab ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் இன்டூ ஏ பிளஸ் பி. இதுதான் இந்த ஃபார்முலா தான் மேலே எழுதியிருக்கோம். ஓகே, இதுதான் மேலே எழுதியிருக்கோம். அப்போ இதில் தான் இது வந்துச்சு. அப்போ நான் அதையே யூஸ் பண்ணிடுவேன்ல, இவ்வளோ நாளாக அதுதானே படிச்சுட்டு இருந்தேன், எதுக்காக இதை படிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, இதில் ஏ பிளஸ் பி அப்படின்றது அங்கே ஆல்ஃபா பிளஸ் பீட்டாவா? சம் ஆஃப் ரூட்ஸ் ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா, ஆல்ஃபா பிளஸ் பீட்டா. அப்போது சம் ஆஃப் ரூட்ஸு ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸு இருந்தால் போதும். ஒருவேளை உங்ககிட்ட இது இருந்துச்சுன்னா மேம் எனக்கு ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் கண்டிப்பாக நான் ஃபைண்ட் பண்ணியிருக்கணும், அப்போ நான் தான் சால்வ் பண்ண முடியும். ஓகே, ஸோ இதுதான் உன்னோட எக்ஸ்பிளனேஷன். இது மைனஸ்க்கும் நீ போட்டு பாரு. பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தீரம் எல்லாத்தோட ரிசல்ட்டும் எழுதியிருக்கேன். பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தீரம் தேல்ஸ் தீரம்ல ஏடி பை டிபி இஸ் ஈக்குவல் டு ஏஇ பை இசி. இதான் தீரம். எப்படி சொல்லியிருப்போம் மேம்? ஆங்கிள் டியும் ஆங்கிள் பியும் கரஸ்பாண்டிங் ஆங்கிள், ஆங்கிள் இயும் ஆங்கிள் சியும் கரஸ்பாண்டிங் ஆங்கிள். எப்படி கரஸ்பாண்டிங்? டிஇ இஸ் பேரலல் டு பிசி. ஏஏ சிமிலாரிட்டி வச்சு நான் ரேஷியோஸ் எழுதுனேன்னா இது எனக்கு கிடைக்கும். ஆங்கிள் பைசெக்டா தீரம்ல இதில் நீ கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும். இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு குட்டி ட்ரையாங்கிள் ஏஏ சிமிலாரிட்டி யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுவோம். தென் ட்ரையாங்கிள் ஏசிஇ வந்து ஐசோஸ்லஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அதுலேருந்து உன்னோட ரிசல்டன்ட் என்ன கிடைக்கும்? ரிசல்டன்ட்டை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோ, ஏன்னா சம்ஸில் உனக்கு தேவை. ஓகே, சம்முக்கு 1 மார்க்கு உனக்கு தேவை. 1 மார்க்ஸ் புக் பேக்லேயே இதை பேஸ் பண்ண 1 மார்க் இருக்குது. ஏபி பை ஏசி இஸ் ஈக்குவல் டு பிடி பை டிசி. ஓகே, algebraic identities how to remember. பேசிக் ஐடென்டி ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயரும் ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயரும் படிச்சு வச்சுக்கோப்பா. அதுக்கப்புறம் எல்லாமே நீங்கள் டிரைவ் பண்ணி கொண்டு வரது தான் அங்கேருந்து. எஸ், அதை டிரைவ் பண்ணுறதுக்கு லேட்டாகவும் தான் மனப்பாடம் பண்ண சொல்கிறது. பித்தாகரஸ் தீரம் ஹைபோட்டெனியூஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் ஸ்கொயர் ஆஃப் அதர் 2 sides. சிவாஸ் தீரம் இங்கே பாரு, பிடி பை டிசி இன்டூ சிஇ பை இஏ இன்டூ ஏஎஃப் பை எஃப்பி வில் பி ஈக்குவல் டு 1. அப்படி இருந்துச்சுன்னா உனக்கு அங்கே கொடுத்துருக்க 3 பாயிண்ட்டும் வந்து கன்கரண்ட்டாக இருக்குன்னு அர்த்தம். ஓகே, கன்கரண்ட் வந்து மெனுலஸில் தானே, கொலீனியர். இது கொலீனியர், அது கன்கரண்ட். ஸோ மெனுலஸ் தீரமில் என்ன சொல்லுவோம்? இதே ஆர்டர், எக்ஸ்டர்னல் பாயிண்ட்ல இருந்தால் எக்ஸ்டென்ஷனும் எடுக்கணும். பிபி பை பிசி, சிக்யூ பை கியூஏ அண்ட் ஏஆர் பை ஆர்பி. இதோட ப்ராடக்ட் வந்து உனக்கு ஈக்குவல் டு -1 இருக்கும். எல்லாமே டைரக்ஷன் ஓரியன்ட், டைரக்ஷனை நீ மாற்றக்கூடாது. ஆன்டி கிளாக் வைஸில் தான் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிருப்பேன்.
இதை வந்து நீ ரெசிப்ரோக்கல் எடுத்துக்கலாம் வேணும்னா, ஏன்னா 1ஓட ரெசிப்ரோக்கல் 1 தான் வரும், அதனால இதை ரெசிப்ரோக்கல் எடுத்துக்கலாம். இது மட்டும் தான் உனக்கு 4th சாப்டர்ல இருக்கு. 4th சாப்டர்ல இது தெரிஞ்சாலே நீ 2 மார்க்ஸ் அட்டன் பண்ணிடலாம். ஓகே, எஸ். குவாடினேட் ஜியோமெட்ரியில 9th ஸ்டாண்டர்ட்ல படிச்ச பேசிக் ஃபார்முலாஸ் இங்க இருக்குப்பா. ஒன்ஸ் ஃபார்முலா பாருங்க. அபிராமி நான் சொல்லிட்டேன்ப்பா, n into n plus 1. அபிராமி உங்களுக்கு ஆன்சர் பண்ணிட்டு தான் அடுத்த கொஸ்டின் போனேன் நான். n into n plus 1. Sum of first n even natural numbers. சிமிலர் ட்ரையாங்கிள் ப்ரூவ் பண்ண போது குழப்புதா? சிமிலர் ட்ரையாங்கிள் உனக்கு என்னென்ன சிமிலாரிட்டி இருக்குன்றதை பாருங்க ஃபர்ஸ்ட். ஒரே நிமிஷம் நான் புக் எடுத்துக்கிறேன். கான்கிரண்ட் இருக்கா உங்களுக்கு டெக்ஸ்ட் புக்ல? கான்கிரன்சி இருக்கா? சிமிலாரிட்டி மட்டும்தான் இருக்கு. 4th சாப்டர். சிமிலாரிட்டி மட்டும் தான் இருக்கு. கான்கிரன்சி நீங்கள் 9thலேயே படிச்சிருப்பீங்கன்னு வந்திருக்கும். சிமிலாரிட்டியில் ஏஏ சிமிலாரிட்டி இருக்குது, எஸ்ஏஎஸ், எஸ்எஸ்எஸ், அவ்வளோதான். அப்புறம் அதில் இருக்க ப்ராப்பர்ட்டிஸ் இங்கே பாரு. சிமிலாரிட்டி எடுக்க போது ஏஏ சிமிலாரிட்டினா 2 ஆங்கிள் முடிஞ்சுது. நீ ஆக்சுவலாக தேல்ஸ் தியரமை தான் சிமிலாரிட்டி வச்சு ப்ரூவ் பண்ணுற. ஓகே, தேல்ஸ் தியரமை சிமிலாரிட்டி யூஸ் பண்ணி தான் ப்ரூவ் பண்ணுற. அப்போ இது ஏன் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிற? ரேஷியோஸ் எழுதவோ கன்ஃபியூஸ் ஆகுதா? தேல்ஸ் தியரமை தனியாக படித்து வச்சுக்கோ, சிமிலாரிட்டியாக அது 3 ஒரு டைம் நோட்ஸாக எழுதி வச்சுக்கோ. ஓகே, அண்ட் அதில் சில ரிசல்டன்ட் இருக்கும். என்னன்னா, ஏரியா சிமிலர் ட்ரையாங்கிள்ஸோட ஏரியா அதோட கரஸ்பாண்டிங் ரேஷியோவோட ஏரியாவுக்கு ஸ்கொயருக்கு ஈக்குவலாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏபிசியும் பிக்யூஆரும் இருந்துச்சுன்னா ஏபி பை பிக்யூ த ஹோல் ஸ்கொயரோட ரேஷியோ என்னவோ அதுக்கு தான் அதோட ஏரியாவோட ரேஷியோக்கு ஈக்குவலாக இருக்கும். பெரிமீட்டர் நார்மலாக அதோட சைட்ஸ் கரஸ்பாண்டிங் சைட்ஸோட ரேஷியோக்கு ஈக்குவலாக இருக்கும். இது ரெண்டும் அதில் வர ரிசல்டன்ட். சரி, டிஸ்டன்ஸ் ஃபார்முலா, மிட் பாயிண்ட் ஃபார்முலா, செக்ஷன், எக்ஸ்டர்னல், சென்ட்ராய்டு, இதெல்லாம் பேசிக்காக உனக்கு தெரிய வேண்டியது. இந்த மிட் பாயிண்ட் ஃபார்முலா, செக்ஷன் டிஸ்டன்ஸ் ஃபார்முலாலாம் நம்மளே சம்மில் யூஸ் பண்ணுவோம். நம்ம 2-3 சம்மில் நம்மளே யூஸ் பண்ணுவோம். எஸ், ஆங்கிள் பைசெக்டார் தியரம் லாஸ்ட் இயர் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த டைம் அதை படிக்க வேணாமா? படிக்க வேணாம்னு நான் சொல்லவே இல்லையே. படித்து வச்சு ஒரு டைம் பார்த்து வச்சுக்கோங்க. கேட்கறதுக்கு சான்ஸ் கம்மின்னு தான் சொல்லியிருக்கேன். ஒரு வருஷம் சரி கேட்போம், போன வருஷம் கேட்டது கேட்கக்கூடாதுன்னு ஏதாவது சட்டம் இருக்கா? எஸ், தியரம்ஸ்லாம் நாளைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்ப்பா. இப்போ நம்ம ஃபார்முலா பார்த்து முடிப்போம். மேம், இன் சாப்டர் 2 Tn is equal to Sn minus Sn minus 1 for AP. எஸ், சம் ஆஃப் அது என்னன்றது நான் சொல்கிறேன். இப்போ உங்ககிட்ட சம் ஆஃப் 5 டேர்ம்ஸ் மைனஸ் சம் ஆஃப் 4 டேர்ம்ஸ் கேட்டால் என்ன சொல்லுவேன்? 5 டேர்மோட சம்மும் 4 டேர்மோட சம்மும் சப்ராக்ட் பண்ணால் என்னது? மேம், எனக்கு 5வது டேர்ம் கிடைக்கும் இல்லையா? அதை தான் நீ ஃபார்முலாவாக சொல்கிற. Tn is equal to Sn minus Sn minus 1. ஸோ இது இந்த பக்கமாக எழுதிக்கிறேன், அப்போ உனக்கு ரெஃபர் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். T5 is equal to sum of 5 terms minus sum of 4 terms. இது எப்படி கிடைக்கும்? உனக்கு ஒரு ஜென்ரல் ஃபார்ம் கொடுத்துட்டாங்க. ஓகே, ஒரு ஜென்ரல் ஃபார்ம் Sn is defined as, Sn எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னா, Sn is equal to 2p square plus 3q 3. Sn இந்த ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. ஓகே, 2n square 2n square plus 3 இப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் உங்ககிட்ட இது ஏபியோட எஸ்என் ஜென்ரல் ஃபார்ம்னு கொடுத்துட்டா உங்ககிட்ட கொஷின் வந்து வாட் இஸ் தி தேர்ட் டேர்ம்னு கேட்டால் என்ன பண்ணுவேன்? எனக்கு ஃபஸ்ட்டு சம் ஆஃப் 3 டேர்ம்ஸ் ஃபைண்ட் பண்ணுவேன். சம் ஆஃப் 3 டேர்ம்ஸ் ஃபைண்ட் பண்ணுவேன், அப்புறம் சம் ஆஃப் 2 டேர்ம்ஸ் ஃபைண்ட் பண்ணுவேன். அது ரெண்டோட டிஃப்ரென்ஸ் எடுத்தால் ஆன்சர் வந்துடும். எஸ், ஸோ அதில் தான் இந்த ஃபார்முலா சொல்லியிருக்கேன். ஸோ இந்த ஃபார்முலா உனக்கு அதுக்கு தான் யூஸ் ஆகும். Tn is equal to Sn minus Sn minus 1. ஓகே, அது யாரோ டைப் பண்ணியிருந்தீங்க, அந்த மெசேஜ் யார் டைப் பண்ணாங்கன்னு நம்ம பார்க்கல, பேர் பார்க்கல.
பட் இது பார்த்துட்டேன். எஸ், நம்மளோட ஃபர்ஸ்ட் ஃபார்முலா என்ன? ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஃபார்முலா. ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஃபார்முலா என்னன்னு சொல்லுங்கப்பா. ஏரியா இஸ் ஈக்குவல் டு half ஆஃப் மாடுலஸ் ஆஃப். ஏரியால நீ ஆர்டர் எடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. x1 by x2, so x1 y1, x2 y2, x3 y3, x1 y1. ஏன்னா 3 குவாடினேட் தான் இருக்கும். ஆனா குவாடிலேட்டரல்ல நீ ஆர்டர் கரெக்டா எடுத்துக்கணும். ABCDன்ற ஆர்டர் செக் பண்ணிட்டு எடுக்கணும். x1 y1, x2 y2, x3 y3, x4 y4, x1 y1 அதோட half தான் ஏரியா. ஸோ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள், ஏரியா ஆஃப் குவாடிலேட்டரல் நல்லா பார்த்துக்கோங்க. அதில் உனக்கு ஏரியா ஆஃப் குவாடிலேட்டரலுக்கு கண்டிப்பாக நீ ஆர்டர் செக் பண்ணி ஆகணும். ஏன் மேம் எனக்கு இது மட்டும் தேவையில்லை, ஏன் எனக்கு ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிளில் மட்டும் தேவையில்லைன்னா, நீ ஆர்டர் தப்பாக எடுத்தாலும் ஓகே, ஆர்டர் மாற்றி மேம் கிளாக் வைஸில் எடுக்காமல் ஆன்டி கிளாக் வைஸில் எடுத்துட்டேன், அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, அப்படி எடுத்தாலும் உனக்கு இங்கே மாடுலஸில் இருக்க நெகட்டிவ் இருக்குல்ல, ஸோ உனக்கு அப்சல்யூட் வேல்யூ தான் கிடைக்கும். ஓகே, அப்சல்யூட் வேல்யூ தான் கிடைக்கும். ஸோ பிரச்சனை இல்லை. அடுத்து ஸ்லோப் ஆஃப் த லைன். ஸ்லோப் ஆஃப் த லைன் எதை சொல்லுவோம்னா, ஃபர்ஸ்ட்டு ஒரு லைன் வரைகிறோம். XY ஆக்சிஸில் ஒரு லைன் வரைஞ்சிருக்கேன் இந்த பிளெயினில். அப்போது இந்த லைனும் எக்ஸ் ஆக்சிஸும் பாசிட்டிவ் இன்டர்செப்ட். மேம் எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து இந்த பக்கம் ஆன்டி கிளாக் வைஸ் தான் பாசிட்டிவ். என்ன ஆங்கிள் வருதோ அது என்னோட டீட்டா, அது பேர் இன்க்ளனேஷன். ஓகே, அது பேர் இன்க்ளனேஷன். ஸோ அந்த இன்க்ளனேஷனில் வச்சு டீட்டா வச்சு tan தீட்டா இஸ் ஈக்குவல் டு எம், ஸ்லோப் ஃபைன் பண்ணலாம். எம் இஸ் ஈக்குவல் டு tan தீட்டா, டீட்டா கொடுத்துருந்தா ஓகே. எனக்கு எம் வேல்யூ டீட்டா வேல்யூ கொடுக்கல, ஆனால் எம் ஃபைன் பண்ணும். அதுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ எம்மோட ஃபார்முலா வந்து ஸ்லோப்போட ஃபார்முலா y2 மைனஸ் y1 பை x2 மைனஸ் x1. ஓகே, எம்மோட ஃபார்முலா. சரி, ஸ்லோப் ஃபைன் பண்ண தெரிஞ்சுட்டா அடுத்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் மேம்? ஸ்லோப்னா பேரலாக இருந்தால் ஸ்லோப் ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும். 2 லைன் ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. பேரலல்னு ப்ரூவ் பண்ணணும்னா 2 ஸ்லோப்பு ஈக்குவல். பர்பெண்டிகுலர்னு ப்ரூவ் பண்ணா 2 ஸ்லோப்போட ப்ராடக்ட் ஈக்குவல் டு -1. ஓகே, கொலினியாரிட்டிக்கும் இதை யூஸ் பண்ணலாம். கொலினியாரிட்டிக்கும் உன்னோட ஸ்லோப் எல்லாமே ஈக்குவலாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் ஆஃப் த ஸ்ட்ரெயிட் லைன் பேரலல் டு எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ உனக்கு இது ஜென்ரல் ஃபார்ம். ஜென்ரல் ஃபார்ம்லேருந்து எடுத்து எழுத தெரியணும். எது எம்மோட வேல்யூ ஜென்ரல் ஃபார்ம்லேருந்து எடுத்து எழுத தெரியணும். ஸ்லோப் இஸ் ஈக்குவல் டு -a/b. சரி, அது நம்ம பின்னாடியும் படிப்போம். இதுதான் முக்கியம். இங்கே லைன் பேரலல் டு எக்ஸ் ஆக்சிஸ், இது எக்ஸ் ஆக்சிஸ். எக்ஸ் ஆக்சிஸ்க்கு ஒரு லைன் பேரலாக இருந்துச்சுன்னா அதோட ஜென்ரல் ஃபார்ம் y ஈக்குவல் டு k. அண்ட் y ஆக்சிஸ்க்கு பேரலாக ஒரு லைன் இருந்துச்சுன்னா இது y ஆக்சிஸ், அதுக்கு பேரலாக ஒரு லைன் இருந்துச்சுன்னா அது x இஸ் ஈக்குவல் டு a. ஓகே, அதுதான் இங்கே எழுதியிருக்கேன். ஸ்லோப் இன்டர்செப்ட் ஃபார்ம் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் இருக்கு. அதுல இருந்து சம் வரும்னு சொல்லியிருக்கேனா. ஸோ சம்ஸ் பாருங்க. ஸ்லோப் இன்டர்செப்ட் ஃபார்ம் y ஈக்குவல் டு mx பிளஸ் சி. ஸோ உன்னோட m தெரியணும், சின்றது y இன்டர்செப்ட் அதாவது கொடுத்துருப்பாங்க. அது ரெண்டும் கொடுத்துருந்தா y இன்டர்செப்டும் எம்மும் தெரிஞ்சா இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன் கிடைச்சிடும். நெக்ஸ்ட் பாயிண்ட் அண்ட் ஸ்லோப் ஃபார்ம். ஒரு பாயிண்ட் x, y ஒன்று கொடுத்துட்டு mன்ற ஸ்லோப் கொடுத்துருக்காங்க. இல்லை மேம் 2 பாயிண்ட் கொடுத்துட்டாங்க, நான் அதுலேருந்து ஸ்லோப் ஃபைன் பண்ணிட்டு நான் ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன், அது பண்ணாலும் ஓகே, கரெக்ட் தான். ஓகே, ஸோ இது அது என்னது 2 பாயிண்ட் ஃபார்மை நீ 1 பாயிண்ட் ஃபார்மாக மாற்றுறது. பட் ரெண்டும் சேம் தான். மேம் 2 பாயிண்ட் ஃபார்ம் கொடுத்தா இங்கே எம்முக்கு பதிலாக ஸ்லோப் y2 மைனஸ் y1 பை x2 மைனஸ் x1 அது மட்டும் தான் மாறி இருப்பா. இந்த எம்முக்கு பதிலாக இந்த வேல்யூ மாறி இருக்கு, மற்றதெல்லாம் சேம். ஓகே, ஸோ உன்னோட ஃபர்ஸ்ட் ஃபார்ம் வந்து ஸ்லோப் இன்டர்செப்ட் ஃபார்ம், செகண்ட் 1 பாயிண்ட் ஃபார்ம், தேர்டு வந்து 2 பாயிண்ட் ஃபார்ம். 1 பாயிண்ட் ஃபார்மில் 1.2 ஸ்லோப்பும் இருக்கணும். ஃபோர்த் ஒன் இன்டர்செப்ட் ஃபார்ம். இன்டர்செப்ட்னா ஏ எக்ஸ் இன்டர்செப்ட் அப்படின்னா ஏ, y இன்டர்செப்ட் அப்படின்னா பி. ஓகே, x இன்டர்செப்ட்னா a, y இன்டர்செப்ட்னா b. பாலாஜி என்னப்பா டவுட்டு? மேம் ax plus by plus c equal to 0. அப்போ ax plus c equal to by. எஸ் போட்டுட்டு m வேல்யூ கண்டுபிடிக்கலாம்ப்பா. கௌதம் அதை நீங்கள் பண்ணலாம், ரைட்டு. ஆனால் கரெக்டாக மைனஸ் கொண்டு வந்திருக்கியா? இங்கே பாரு தப்பு பண்ணியிருக்க. என்ன பண்ணியிருக்கனா இங்கே பாரு, இந்த சைடு மைனஸ் பியை டிவைட் கொண்டு வரப்போது a by மைனஸ் பி, c by மைனஸ் பி. ஆனால் நீ சி பக்கத்தில் மைனஸ் போடவே இல்லை அதில். எஸ் மேம், ட்ரையாங்கிள் சம்முக்கு கிராஃப் போட வேணாமா? ட்ரையாங்கிள் சம்முக்கு கிராஃபா? ட்ரையாங்கிளுக்கு செக் பண்ணணும்னு அவசியம் இல்லைப்பா. ட்ரையாங்கிள் செக் பண்ணாலும் ஓகே, பட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா மாடுலஸோட ஒர்க்கே அதோட ஆன்டி கிளாக் வைஸில் போகாமல் கிளாக் வைஸில் போனாலும் உனக்கு அப்சல்யூட் வேல்யூ எடுத்து கொடுத்துரும். ஆனால் உனக்கு குவாடிலேட்டரில் அப்படி கிடையாது. குவாடிலேட்டரல் ஃபார்ம் ஆனால் மட்டும்தான் அங்கே மாடுலஸ் ஒர்க் ஆகும். குவாடிலேட்டரல் ஏபிசிடி இப்படி கொடுக்காம ஏபிசிடின்னு கொடுத்தா அது குவாடிலேட்டரா? இல்லை. ஸோ அதுதான். ஓகே அபிராமி. ஜென்ரல்
ஃபார்ம் ஜெனரல் ஃபார்ம் என்ன கொடுத்துருக்காங்க, 2 லைன் ஈக்குவேஷன் கொடுத்துட்டு உன்னை பார்த்து 1 மார்க்ஸில் ஃபைன் பண்ண சொல்கிறாங்கன்னா, பேரலல் லைன்னா ஏ எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்டும் ஒய்யோட கோஎஃபிஷியன்ட்டும் சேமாக இருக்கும். இந்த கான்ஸ்டன்ட் மட்டும் தான் வேற வேறையாக இருக்கும் பேரலலுக்கு. இதே பர்பண்டிகுலர்னா உனக்கு எக்ஸ் ஒய் கோஎஃபிஷியன்ட்டே மாறி இருக்கும். ஓகேயா, இது வந்து 1 மார்க்ஸ் கியூஸ் ஆகும். இது ப்ராப்ளம்க்கு நீ இதை பண்ணவே வேணாம். பேரலலுக்கும் பர்பண்டிகுலர் தான் நமக்கு ஸ்லோப் தெரியுமே, ஸ்லோப் வச்சு சால்வ் பண்ணிடலாம். m1 m2 ஈக்குவலாக இருந்துச்சுன்னா பேரலல், மல்டிப்ளை பண்ணால் ஈக்குவல் டு -1 இருந்தால் பர்பண்டிகுலர். இது ஜெனரல் ஃபார்ம். ஸோ வந்து ஸ்லோப் ஆஃப் த லைன் கொடுத்துட்டாங்க, சாரி ஈக்குவேஷன் ஆஃப் த ஸ்ட்ரெயிட் லைன் கொடுத்துட்டா ஸ்லோப் வந்து m is equal to -a/b அண்ட் y இன்டர்செப்ட் வந்து -c/b. ஓகே, இதுதான் கௌதம் வந்து c/bன்னு டைப் பண்ணியிருந்தீங்க. அது மேபி டைப்பிங் மிஸ்டேக்காக இருந்தால் ஓகே, பட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கான்னு செக் பண்ணிக்கோ. -c/b. ஓகே, எஸ். அடுத்த ட்ரிக்னாமெட்ரி வந்துடலாமா? ட்ரிக்னாமெட்ரியில் பாரு, ஃபர்ஸ்ட் ட்ரிக்னாமெட்ரி ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் மட்டும்தான் இருக்குது. ரேஷியோஸ் ஃபஸ்ட் தெளிவாக படிக்கலாம். ஏன்னா நீ கேட்ட மேம் எல்லாத்துக்கும் tan θ தான் இருக்குது, எதுக்கு ரேஷியோ படிச்சுட்டு? கொஷின் உனக்கு ஓனா கொஷின், கிரியேட்டிவ் கொஷின் கேட்க போது அங்கே tan θ தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது இல்லை. எஸ், அந்த இடத்துல உனக்கு θ என்ன வேணால் டிஃபைன் பண்ணியிருக்கலாம். அப்போ ரேஷியோஸ் தெரியணும். ஸோ இங்கே பாரு, ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் ரைட் ஆங்கிள் இல்லாமல் மற்ற 2 சைடில் நீ எங்கே வேணால் θ எடுத்துக்கலாம். ஸோ நான் θ இங்கே எடுக்கிறேன். θவுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது ஆப்போசிட் சைட், θவுக்கு ஹைப்போட்டன்யூஸ் இல்லாமல் இன்னொரு சைடு இருக்குது அட்ஜசன்ட். எப்பவுமே ஹைப்போட்டன்யூஸ் வந்து ரைட் ஆங்கிளுக்கு ஆப்போசிட் தான் இருக்கும். ஓகே, ரைட் ஆங்கிள் இங்கே இருக்குது, அதுக்கு ஆப்போசிட்டில் ஹைப்போட்டன்யூஸ். ஸோ ஹைப்போட்டன்யூஸ் ஆப்போசிட் அட்ஜசன்ட். ஓகே ரைட். ஓகே, இப்போ ரேஷியோஸ் பாரு, சைன் θனா ஆப்போசிட் பை ஹைப்போட்டன்யூஸ். உனக்கு θ தெரியும், ஆப்போசிட் தெரியும். ஹைப்போட்டன்யூஸ் ஃபைன் பண்ணணும்னா நீ சைன் தான் யூஸ் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் θ தெரியும், ஆப்போசிட் தெரியும். அட்ஜசன்ட் ஃபைன் பண்ணணும்னா அங்கே tan, இங்கே பாரு tan θ is equal to opposite by adjacent. இதே opposite by adjacent இல்லாமல், சாரி opposite by adjacent இல்லாமல் உனக்கு adjacent by hypotenuse கொடுத்துருந்தா adjacent by hypotenuse is cos θ. அண்ட் ரேஷியோஸோட ரெசிப்ரோக்கல் சொல்லி தந்தனா, சைனோட ரெசிப்ரோக்கல் என்னடா சொல்லுங்க? சைனோட ரெசிப்ரோக்கல் என்னது? வாட் இஸ் ரெசிப்ரோக்கல் ஆஃப் சைன்? சைனோட ரெசிப்ரோக்கல் கொசிகண்டா. ஸோ சைனுக்கு ஆப்போசிட் பை அட்ஜசன்ட்னா கொசிகண்ட்டுக்கு, சாரி சைனுக்கு ஆப்போசிட் பை ஹைப்போட்டன்யூஸ்னா கொசிகண்ட்டுக்கு ஹைப்போட்டன்யூஸ் பை ஆப்போசிட், அப்படியே ரெசிப்ரோக்கல் எடுத்துக்கோ. அதே மாதிரி காஸுக்கு உங்களோட ரெசிப்ரோக்கல் என்னன்னு சொன்னேன்? கொசிகண்டா. ஸோ காஸ் வந்து அட்ஜசன்ட் பை ஹைப்போட்டன்யூஸ்னா கொசிகண்ட் வந்து, சரி காஸுக்கு சீக்கண்ட் சொன்னேன். காஸுக்கு அட்ஜசன்ட் பை ஹைப்போட்டன்யூஸ்னா சீக்கண்டுக்கு ஹைப்போட்டன்யூஸ் பை அட்ஜசன்ட். காட்டும் டேனும் ரெசிப்ரோக்கல், பட் tan ஆப்போசிட் பை அட்ஜசன்ட்னா tan வந்து ஆப்போசிட் பை அட்ஜசன்ட்னா காட் வந்து அட்ஜசன்ட் பை ஆப்போசிட். எஸ், ஸோ ரெசிப்ரோக்கல்ஸ் ஞாபகம் வச்சுக்கோ, உனக்கு ப்ரூவ் தட்லையும் தேவை. சைனுக்கு கொசிகண்ட், ஓகே சைனுக்கு கொசிகண்ட், காஸுக்கு சீக்கண்ட், எஸ் இருந்தா சி இருந்தா எஸ், அந்த ஆர்டர் ஞாபகம் வச்சுக்கணும். எப்போ ஃபர்ஸ்ட் 3 மட்டுமா தெரிஞ்சு வச்சுக்கோ. சைன் காஸ் tan இது தான் ஃபர்ஸ்ட் 3. அப்போ சைனுக்கு ஆப்போசிட் என்ன? ஆல்ரெடி காஸ் கீழே இருக்கு, அப்போ இன்னொன்று வந்து கொசிக். காஸுக்கு சீக், டேனுக்கு காட், இவ்வளோதான் ஆர்டர். ரேஷியோஸ் கிளியராப்பா? சம்மில் வந்து உனக்கு கிரியேட்டிவில் வேறு ஏதாவது மாற்றி கொடுத்தா டேனே எடுக்காது. எதனால் டேன் எடுக்கிறோன்னு தெரிஞ்சுக்கோங்க. θ கொடுத்து ஆப்போசிட்டில் இருக்க சைட் கொடுத்துட்டு அட்ஜசன்ட் கேட்டதுனால மட்டும்தான் டேன் எடுக்கிறோம், இல்லைனா டேன் எடுக்கக்கூடாது. ஓகே, யூனிட் எக்ஸசைஸ்லேருந்து சம் வரும், இதுவரை கேட்டதில்லைப்பா. பட் உங்களுக்கு டைம் இருந்தால் அதை பார்த்துக்கோ. ஓகே, ஈஸியாக இருக்க சம்ஸை சால்வ் பண்ணி பார்த்துக்கோ, டைம் இருந்தால் அதை பார்த்துக்கோ. இதுவரை கேட்டது இல்லை, கேட்க மாட்டேன்னு அவங்க எங்கேயுமே சொல்லலை. ரைட், நெக்ஸ்ட் போவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஐடென்டிஸ். இந்த காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ் உங்களுக்கு கிடையாது, ஐடென்டிஸ் மட்டும் படித்தா போதும். காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ் 9th. ஐடென்டிஸும் டேபிளும் இங்கே இருக்குது. ஸோ ஐடென்டியும் டேபிளும் பாருங்கள். சரி, டேபிள் தனியாக பார்க்கலாம். டேபிள் நோட்டில் எழுதியிருக்கேன்னு செக் பண்ணிக்கோ. எஸ், ஐடென்டி இங்கே இருக்கு. ஐடென்டிஸ் பாருங்க, ஐடென்டினா 1, எல்லாத்துலேயும் 1 இருக்கா, இதுதான் ஐடென்டின்னு சொல்கிறோம். ஸோ சைன் ஸ்கொயர் θ ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் θ இஸ் ஈக்குவல் டு 1. மேம் யூ ஆல் டைம் கண்டக்ட் லைவ் மீன்ஸ் வென் ஸ்டூடெண்ட்ஸ் வில் ப்ராக்டிஸ். ஆல் டைம் இங்கடா, இன்னைக்கெலாம் பிரேக் இருந்தது இல்லை. அண்ட் லைவ்ல உனக்கு டவுட் இருந்தால் டவுட் லைவ்ல வந்து கேளுன்னு தான் சொல்கிறேன். நீ ப்ராக்டிஸ் பண்ணுற ஒரு டெஸ்ட் எழுதி பார்க்குறேன்னா எழுதி பாருங்க. ஓகே, ஸோ ஐடென்டி ஒன்றுனா படிக்கலாம் வாங்க. சைன் ஸ்கொயர், நான் அதுக்கு என்ன உங்களுக்கு ஈஸியான ட்ரிக் சொன்னேன். சைனும் காசும் ஃபஸ்ட்டு ட்ரிக்னோமெட்ரிக் ரேஷியோவா, சைன் ஸ்கொயரையும் காஸ் ஸ்கொயரையும் ஆட் பண்ணால்
1க்கு ஈக்குவல். நெக்ஸ்ட் காட் இருக்க போது சி ரெண்டுமே சி. காட் எடுக்க போது கொசிக்கு. 1 plus cot square theta is equal to cosecant square theta and 1 plus tan square theta is equal to secant square theta. இதுதான் உன்னோட 3 ஐடென்டி. உன்னோட ஃபர்ஸ்ட் இந்த சாப்டர்ல ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் ஃபுல்லா உனக்கு இதுதான் வேலை. இதுதான் யூஸ் பண்ற. ரேஷியோஸையும் இதையும் மட்டும் தான் யூஸ் பண்ற. வேற எதுவுமே தேவையில்ல ப்ரூவ் தட் சம்க்கு. அப்புறம் கொஞ்சம் அல்ஜிப்ரிக் ஐடென்டிஸும் வேணும். ஓகே எஸ். ட்ரிக்னாமெட்ரிக் டேபிள். ஸோ இந்த டேபிளை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு ஷார்ட்கட் சொல்லி தந்தேன். ஞாபகம் இருக்கா? 0, 30, 45, 60, 90 இதுக்கெல்லாம் தான் டிஃபைன் பண்ண போகிறேன். இதை தான் நான் ஆர்டர்னு சொன்னேன். எப்போ சைனு, காசு, டேனு, கொசிக்கன், சீக்கன், காட்டு இதுதான் ஆர்டர் வரும். ஸோ இதுக்கு ட்ரிக் என்னன்னா, இந்த ட்ரிக் நான் எல்லா கிளாஸ்லேயும் சொல்லியிருக்கேன். நீ அந்த கிளாஸ் அட்டன் பண்ணியா இல்லையான்னு தெரியாதுல்ல. சைன் டீட்டாக்கு ஒன்றும் இல்லை. 0 டிகிரி, 30 டிகிரி, 45 டிகிரி, 60 டிகிரி அண்ட் 90 டிகிரி. 0 to 90 தான் தெரிஞ்சுக்கிறோம். சைன் டீட்டா எழுதுறதுக்கு முன்னாடி, ஃபைன் பண்ணுறதுக்கு முன்னாடி இதுக்கு ஒரு ஷார்ட்கட் என்ன தெரியுமா? அப்படியே எழுது. 0, 1, 2, 3, 4. நான் எழுதின நம்பர் எல்லாத்துக்கும் ஸ்கொயர் ரூட் எடுத்து பை 2. இந்த எழுதின எல்லா நம்பருக்கும் ஸ்கொயர் ரூட் எடுத்து பை 2. நியூமரேட்டருக்கு மட்டும் ஸ்கொயர் ரூட் எடுக்கிறேன். அந்த வேல்யூ தான் என்னோட சைன் டீட்டா. இதோட சிம்பிளிஃபைட் வேல்யூ தான் சைன் டீட்டா. சைன் டீட்டா சைன் 0 is equal to 0. Square root of 0 is 0. 0 by 2 0 தான். Square root of 1 is 1. So sin 30 is equal to 1 by 2. Next root 2 by 2 நான் 1 by root 2 எழுதலாமா? Simplified form. root 2 by 2 1 by root 2 எழுதலாமா? அது sin 45. Next sin 60 என்னது? நாம் root 3 by 2. And sin 90 root of 4 is root 4 is 2 by 2 போட மறந்துட்டேன். 1 கிடைச்சதா? எஸ் எஸ். யாரா அது நம்பர் கேட்டு விளையாண்டுட்டு இருக்குது? என்னடா டவுட்? மேம் ஒரு டவுட். ட்ரங்கன் டார்க்கன் சாரிடா, ட்ரங்கன்னு சொல்லிட்டேன். சாரி. எஸ், வாட்ஸ் த டவுட்? sin 90க்கு என்ன மேம் வரும்? 1. root 4 is 2. 2 by 2 is 1. undefined means ஒரு நம்பருக்கு டினாமினேட்டர் 0 ஆல் டிவைட் பண்ணனா 1 by 0, 2 by 0 இது டிஃபைனே பண்ண முடியாது அந்த நம்பரை. அதாவது இன்ஃபினைட். அந்த நம்பரை இன்னும் உன்னால் டிஃபைனே பண்ண முடியல. ஸோ அதுதான் நாட் டிஃபைன். ஓகே, நாட் டிஃபைன் அன்டிஃபைன் எல்லாமே ஒன்று தான். மேம் கோமா மேம் இல்லடா, இந்த சைடு ஏதாவது கேட்டியா? நான் இந்த சைடு திரும்பி ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருந்தப்போ பார்க்கல கமெண்ட்டை. கோவம்லாம் இல்லையே பாலாஜி, என்னாச்சு? அதான் தப்பு. சாரி லக்ஷ்மி. ஆக்சுவலாக அவன்கிட்ட சாரி சொல்லணும். ஒரு ஃப்ளோவில் அப்படி படிச்சுட்டேன். எஸ், நெக்ஸ்ட் போலாமா? இது 10th தானே சொல்லுங்க ப்ளீஸ். ஆமாப்பா 10th தான். பவானி 10th ஸ்டாண்டர்ட் தான்ப்பா இது. 10th மேக்ஸ் பப்ளிக் எக்ஸாம்னு போட்டிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் போலாமா? அன்டிஃபைன்ல சம் வராதா? வராது. எப்படி வரும்? டீட்டா எப்படி 90 டிகிரி இருக்க போகுது டேன்ல. tan 90 எப்படி டிஃபைன் பண்ணுவ? ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் உனக்கு 90 டிகிரி இருக்கு. அப்போ மற்ற 2 ஆங்கிளில் ஏதோ ஒன்று தான் டீட்டா. அது கண்டிப்பாக அக்யூட்டாக தான் இருக்கு. நம்ம படிக்க 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் 0 to 90 டிகிரி தான் படிக்கிறோம். ஓகேயா? greater than 0, less than 90 இதுதான் படிச்சுட்டு இருக்கோம். ரைட். tan 90 ஒரு வேளை உனக்கு வந்துச்சுன்னா எங்கே வரலாம்னா ஸ்லோப் கண்டுபிடிக்க போது வரும். 90 டிகிரி என்னது மேம்? என்னோட y ஆக்சிஸ். y ஆக்சிஸோட ஸ்லோப் நாட் டிஃபைன். எஸ், கம்பல்சரி எது மேம் கேட்பாங்க ப்ளீஸ் சொல்லுங்க. சாப்டர்ஸ் ஹை இதுக்கு முன்னாடி கேட்டது வச்சு என்னென்ன சாப்டர்ஸ்லேருந்து வரும்ன்றதானா சொல்ல முடியும். செகண்ட் சாப்டர், தேர்ட் சாப்டர் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சாப்டரும் வரும். ஃபர்ஸ்ட் 3 சாப்டரில் நீ எது 2 மார்க்கும் 5 மார்க் ரெண்டுத்துக்குமே கம்பல்சரி வச்சுக்கோ. அப்போனா இந்த 3 சாப்டர், அதனால தான் அது ஹை வெயிட்டி சாப்டர்னு சொல்கிறேன். அதை நீங்கள் வந்து ஒமிட்டே பண்ணக்கூடாதுன்னு. சரி, இப்போ சைன் எழுதிட்டோமா? சைனில் என்ன இருக்கோ அதோட ரிவர்ஸ் தான் காஸ். எதனாலன்னு நான் சொல்கிறேன். அது நீங்கள் 9th ஆக்சுவலாக படிச்சிருப்பீங்க. சைனில் என்ன இருக்கோ அதோட ரிவர்ஸ் தான் காஸ். இங்கே காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்னு ஒன்று எழுதினேன். அது உனக்கு இல்லை 9th இருக்குன்னு சொன்னேன்ல. சைன் 90 மைனஸ் டீட்டா காஸ் டீட்டா. அப்படின்னா என்னன்னா சைனில் இங்கே டீட்டா இடத்துல என்ன சப்ஸ்டியூட் பண்ணால் 30. அப்போது
cos 30ன்றது sin 60 அப்படின்ற cos 30 வேல்யூ sin 60 அதை இங்க செக் பண்ணலாமா? இங்க பாருங்க, இதோட ரிவர்ஸ்னு சொன்னேனா, இப்போ cos θ is equal to அப்படியே ரிவர்ஸ்ல எழுதுனா 1 √3/2 1/√2 1/2 0. இப்போ எனக்கு sin 30 என்ன வருதோ அது எனக்கு cos 60ல இருக்கும். sin 30யோட வேல்யூ 1/2 cos 60யும் 1/2. ஓகே, sin 45 என்ன வருதோ அது எனக்கு cos 45ல இருக்கும். நாம் sin 45 1/√2 cos 45 1/√2. இதுதான் நம்ம காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள்ஸ்னு சொல்லுவோம். ரேஷியோல tan θ படிச்சோமா? tan θ is equal to மேம் 0/1 is 0. 1/√2 by √3/2 is 1/√3. √2 √2 கேன்சல் ஆயிட்டா 1, இங்கே √3, இது நாட் டிஃபைன். ஸோ ஃபர்ஸ்ட் 3க்கு சொல்லிட்டேன், நெக்ஸ்ட் 3க்கு அதோட ரெசிப்ரோக்கல்ஸ் தான் நீ எடுத்துக்கலாம். எது கொசிக்கு எடுக்கணும்னா சைனோட ரெசிப்ரோக்கல், சீக்கு எடுக்கணும்னா காஸோட ரெசிப்ரோக்கல், காட் எடுக்கணும்னா டேனோட ரெசிப்ரோக்கல். ஓகே ரைட். இஃப் யூ ஹாவ் டைம் நீ அதை பார்க்கலாம். ஆனால் கான்செப்ஷுவல் வைஸாக கேட்க போது உனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்காது. ஓகே, யூனிட் எக்ஸசைஸ் வந்து நம்ம இதுக்கு பார்க்கவே இல்லைனால கஷ்டம் நினச்சிட்டு இருக்கோம். ஒருவேளை யூனிட் எக்ஸசைஸ் இவ்வளோ நாளாக எக்ஸாமில் கம்பல்சரி அதுலேருந்து வரும்னு சொல்லி தான் படிச்சிருப்போம்ல. ஸோ அப்படி தான் அது. ஸோ அதை நினச்சி நீ பயப்படாத, கொஞ்சம் கொஷின்ஸ் வந்து அட்வான்ஸாக இருக்கும், அவ்வளோதான். சாப்டர் 4ல அதர் தென் தியரம் அதர் சம்ஸ் வில் ஆல்சோ டேக்ஸ் பிளேஸ் மேம் கேட்டிருக்காங்கடா. எஸ், தியரம் இல்லாமல் வேற கொஷின் கேட்டிருக்காங்க. அது என்னன்னா யூஸ்வலாக சாப்டர் 4ல ஒரு 5 மார்க் வரும், ரெண்டாவது 5 மார்க் கேட்க போகுது. 2 5 மார்க் கேட்டாங்கன்னா அப்போ இன்னொரு 5 மார்க் எங்கேருந்து கேட்பாங்க? 2 தியரம் கேட்க மாட்டாங்கல்ல. ஸோ என்னென்ன கேட்டிருக்காங்களா இதுக்கு முன்னாடி 4.32 எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. ப்ரூவ் தட் த மீடியன்ஸ் ஆர் கான்குரண்ட், அது கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வேற என்ன கேட்டிருக்காங்கன்னா 2 போல் கொடுத்துட்டு ஏபின்னு 2 போல் இருக்கு, அந்த போலோட மிடில் இருக்க ஹைட் வந்து AB/A+B மீட்டர்ஸ்னு ப்ரூவ் பண்ணணும். அது வந்து சிமிலர் ட்ரையாங்கிள் வச்சு ஆக்சுவலாக சொல்லுவோம், அது கேட்டிருக்காங்க. ஸோ அதுவும் லைட்டாக பார்க்கணும். உனக்கு சிமிலர் ட்ரையாங்கிள் தெரிஞ்சால் அதை நீ ப்ரூவ் பண்ணிடலாம். ஓகே, எஸ், சைன் ரைட் பண்ணிட்டு அதை ரிவர்ஸில் ரைட் பண்ணா, ரிவர்ஸ் வேற ரெசிப்ரோக்கல் வேற. ஓகே, சைன் ரைட் பண்ணிட்டு அதை ரிவர்ஸில் ரைட் பண்ணா அதுதான் காஸ். எதனால ரிவர்ஸில் ரைட் பண்ணுற? சும்மா லாஜிக்கே இல்லாமல் எழுதக்கூடாதுல்ல. லாஜிக் என்னன்னா காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ். காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ், காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்னா 90 டிகிரி வரைக்கும் தான். நீ 11th 12th போனதுக்கப்புறம் மேம் நீங்கள் சொல்லி தந்ததே அப்படியே மாற்றி சொல்லி தராங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்னா என்னது? 2 ஆங்கிள் ஆட் பண்ணும்போது 90 வரைக்கும் தான் இது அப்ளிகபிள். நீ 90க்கு மேலே போகும்போது உனக்கு ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸ் இருக்கு, அதுக்கு இது அப்ளிகபிள் இல்லை. அது வந்து சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ், சூப்பர் சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ், அதெல்லாம் அப்புறம் படிப்பேன், அதை பற்றி இப்போ கவலைப்படாது. எஸ், டேபிள் முடிச்சாச்சு, ட்ரிக்னாமெட்ரி ஓவர். இதோட ஃபார்முலாஸ் ஒன்று ரிவைஸ் பண்ணலாம்ப்பா வாங்க. சிலிண்டரோட கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா இது அன்னைக்கே ஃபுல்லாக டிரைவ் பண்ணி காட்டினேன் எப்படி வரும்ன்ட்டு. ஸோ சிலிண்டரோட கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா என்னது? CSA is equal to 2πRH and சிலிண்டரோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா 2πR into H plus R. வால்யூம் πR ஸ்கொயர். ஓகே, வால்யூம் πR ஸ்கொயர். மிஸ்ரா என்னம்மா டவுட்டு? ஃபார்முலா ஷீட் கொடுக்குறேன்ப்பா அரவிந்த். எஸ் மேம், சைன் ரைட் பண்ணிட்டு அதை ரிவர்ஸில் ரைட் பண்ணா சொன்னா காஸ். ஆமாடா, ஆமான்னு சொல்லிட்டேன். திவ்யா 8.1 நாளைக்கு உங்களுக்கு அதை நடத்துறேன். ஓகே மேம், அது என்ன எடுக்கிறது? சென்டம் எடுக்கிறதுக்கா? சென்டம் எடுக்கிறதுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அதுதான்ப்பா நடத்திட்டு இருக்கேன் டெய்லி. எஸ், அதே மாதிரி சைனையும் காசையும் டிவைட் பண்ணா tan. ரைட்ப்பா, அடுத்த சப்ஜெக்ட் வந்தாச்சு. டவுட் நீங்கள் கிளியர் பண்ண மாட்டேன்றீங்க மேம். டே, இன்னைக்கு ஃபார்முலா ரிவைஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஃபார்முலா ஷீட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் உனக்கு இத்தனை நாள் கிளாஸ் வச்சுல, நாளைக்கு காலையில் கிளாஸ் இருக்கு, வாங்க அதில் டவுட் சம்ஸ் பார்க்கலாம். ஓகே எஸ் மேம், நார்மலுக்கும் ஹாலோ ஷேப்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? ஹாலோனா என்னன்னா உனக்கு ஒரு திக்னஸ் இருக்கும், ஸ்மாலர் ரேடியஸ் லார்ஜர் ரேடியஸ். இப்போ ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்தீங்கன்னா இது இங்கேயும் ஓப்பன் இருந்துச்சுன்னா இது பேர் ஹாலோ. எதனால சொல்கிறோம்? இது சிலிண்ட்ரிக்கல் ஷேப், இதில் ஒரு திக்னஸ் இருக்குது. இங்கே சென்டர்லேருந்து உள்ளுக்குள்ளே மட்டும் எடுத்தோன்னா அது ஒரு ரேடியஸ், வெளியே வரைக்கும் எடுத்தோன்னா அது ஒரு ரேடியஸ், அதுதான் ஹாலோ. இதுதான் ஹாலோன்னு சொல்கிறோம். லார்ஜர் ரேடியஸ் மைனஸ் ஸ்மாலர் ரேடியஸ்.
Abhirami, I have answered that. I have answered that question, Abhirami. Yes, chapter 7ல ஃபார்முலா பார்த்தா போதும், சம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஈஸியாக சம்மெல்லாம் சால்வ் பண்ணிடலாம். சாப்டர் 7 ஒரு மேட்ரே கிடையாது, ஃபார்முலா தான் எல்லாமே. ஸோ ஹாலோ சிலிண்டரில் பாருங்கள், உன்னோட சிஎஸ்ஏ 2π இதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ட்ரிக் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒன் படிச்சிட்டேன்னா இல்லை 2 R இருக்கா, கேபிட்டல் ஆருக்கு பதிலாக இங்கே கேபிட்டல் ஆர் ப்ளஸ் ஸ்மால் ஆர். இங்கே பாரு, கேபிட்டல் ஆருக்கு பதிலாக கேபிட்டல் ஆர் ப்ளஸ் ஸ்மால் ஆர், கேபிட்டல் ஆருக்கு பதிலாக கேபிட்டல் ஆர் மைனஸ் ஸ்மால் ஆர். டிஎஸ்ஏல மட்டும் மைனஸ் வருது. ஓகேயா, டிஎஸ்ஏல மட்டும் மைனஸ் வருது. ஆக்சுவலாக அது அப்படி மாற்ற மாட்டோம், அது டிரைவ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருப்போம். பட் உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங்காக மனப்பாடம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறேன்னா, டிஎஸ்ஏல மட்டும் கேபிட்டல் ஆர் மைனஸ் ஸ்மால் ஆர். ரேடியஸில் ஆர் ஸ்கொயர் இருக்கா, இங்கே சாரி வால்யூமில் ஆர் ஸ்கொயர் இருக்கா, ஹாலோவில் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர். ஓகே, ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர். கோணும் ஃப்ரெஸ்ட்டும் ஒன்றா படிங்க. கோனில் வந்து πRL, πR இன்டூ எல் ப்ளஸ் ஆர் அண்ட் 1/3 πR ஸ்கொயர். இதில் எல்ன்றது ஹெச் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர். இப்போ ஃபஸ்ட்டம் அதுலேருந்து ஞாபகம் வச்சுக்கலாம் பாரு. மேம் எனக்கு πRL இருக்கா, இங்கே ஆருக்கு பதிலாக கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர். நெக்ஸ்ட் πR இன்டூ எல் ப்ளஸ் ஆரா, ஆருக்கு பதிலாக கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர். இங்கே எல் ப்ளஸ் ஆருக்கு பதிலாக என்ன பண்ண போகிறோன்னா, இந்த இடத்துல அதுக்கு பதிலாக என்ன பண்ணால் டாப்பு பாட்டம்னு 2 இருக்குது. அப்போது பை கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் பை ஸ்மால் ஆர் ஸ்கொயர். ஓகேயா, டிஎஸ்ஏ வால்யூமில் உனக்கு இதே ஃபார்முலாவில் πH3 அப்படியே இருக்குது, πH/3. ஆர் ஸ்கொயருக்கு பதிலாக கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர். இது ஒரு 2 நிமிஷம் டைம் தரேன். ஃபர்ஸ்டமோட ஃபார்முலா ஒரு டைம் எழுதி பாருங்க. ஆங்கிள் பைசெக்டார் தியரமா, ஏபிடியா? டே ஒரு டைம் பார்த்துடுறா, ஸ்கிப்பெல்லாம் பண்ணாதீங்க, ஒரு டைம் பார்த்துருங்க. லாஸ்ட் இயர் கேட்டிருக்காங்க. ட்ரீம் மார்க் 400 ப்ளஸ்ஸா, 400 இஸ் ஓகே, 400 எடுக்கலாம், பட் ரொம்ப கம்மி, இன்னும் கொஞ்சம் பெருசாக எய்ம் பண்ணுங்க. ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் 6.8 அப்ராக்சிமேட்லி சிம்பிள் போட்டுரு, அவ்வளோதான் மிஸ்ரா. 6.8 பதிலாக 6.78 எழுதுனா பக்கத்தில் அப்ராக்சிமேட்லி சிம்பிள் போட்டுரு. ரவுண்ட் ஆஃப் பண்ணால் 6.8 தானே. ஃப்ரஸ்டம்னா என்ன, பக்கெட்டு. பக்கெட்டு திருப்பி போட்டால் என்ன, அங்கே வரைஞ்சிருக்கேன்ல சிலிண்டர், சாரி கோனை அப்படியே மேலேருந்து கட் பண்ணா பேரலாக ஒரு உனக்கு கீழே இருக்க டயாமீட்டருக்கு பேரலாக ஒரு லைன் வச்சு ஒரு பிளெயின் வச்சு கட் பண்ணனா அதுதான் ஃப்ரஸ்டம். டே ஃப்ரஸ்டம் ஃபார்முலா எல்லாம் எழுதி பார்த்தீங்களா? ஃப்ரஸ்டம் ஃபார்முலா எழுதி பாருங்க. 500 மேம். எஸ், நம்ம 500க்கு எய்ம் பண்ணுவோம், அதை விட கொஞ்சம் கம்மியாகவோ, அது அதிகம்லாம் இல்லை, அதுதான் மேக்ஸிமம். எப்போவுமே மேக்ஸிமமுக்கு எய்ம் பண்ணு. கம்மியாக வந்தால் உன்னோட இன்புட்டை ஃபுல்லாக கொடுத்துருக்க, உன்னோட பெஸ்ட்டை கொடுத்துருக்கன்ற ஹாப்பினஸோடு இருந்துக்கணும். ஓகேயா, ஏன்னா 500க்கு எய்ம் பண்ணி தான் நீ படிச்சிருக்க. ஓகே, நெக்ஸ்ட் போலாமா? திவ்யா, அவுட்டர் சர்ஃபேஸ் ஏரியானா சிஎஸ்ஏ. அவுட்டர் சர்ஃபேஸ் ஏரியானாலும் ஓகே, அது என்னன்னு சொல்கிறேன். இப்போ ஒரு ஷேப் இருக்குன்னு வச்சுக்கோ. ஓகே, இதை சிலிண்டர்னு எடுத்துக்கோ, இது சிலிண்டர்னு எடுத்துக்கோ, இது சிலிண்டரிக்கல் ஷேப்பில் இல்லை, பட் இது சிலிண்டர்னு எடுத்துக்கோ. டாப்பும் பாட்டமும் எடுக்காமல் இந்த கர்வ் சர்ஃபேஸை மட்டும் எடுத்தா அது கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா, சிஎஸ்ஏ. ஓகே, இந்த டாப் பாட்டம் ரெண்டுத்தையும் இன்க்ளூட் பண்ணிங்கன்னா அது டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. ஓகே, எஸ். அடுத்த ஷேப் வந்து நமக்கு ஸ்பியரு, ஹெமிஸ்பியரு, ஹாலோ ஸ்பியர், ஹாலோ ஹெமிஸ்பியர். இது இல்லாமல் நமக்கு ஷெல் இருக்குது. ஷெல்லுக்கான ஃபார்முலா, அதாவது ஸ்பியரோட ஹாலோ ஷெல்லுன்றது தான் வந்து நம்ம சாரி ஹாலோ ஸ்பியரை தான் ஷெல்லுன்னு சொல்கிறோம். அதுக்கான ஃபார்முலா வந்து 4/3π இன்டூ கேபிட்டல் ஆர் கியூப் மைனஸ் ஸ்மால் ஆர் கியூப். இதிலே கேபிட்டல் ஆர் கியூப் மைனஸ் ஸ்மால் ஆர் கியூப் யூஸ் பண்ணால் அது வந்து ஷெல்லுக்கு. எக்ஸாம்பிள் கோகனட்டு, டென்னிஸ் பால் அதெல்லாம் சொன்னேன்ல. ஸோ ஃபார்முலாஸ் இங்கே இருக்குது. ஸ்பியரோடது πr ஸ்கொயரா, அதோட பாதி உன்னோட கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா. இது இல்லாமல் மேலே ஒரு சர்க்கிள் இருக்குது டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, அப்போ 3πr ஸ்கொயர். உன்னோட வால்யூம் 4/3πr கியூப், அதோட பாதி 2/3πr கியூப், அது வந்து ஹெமிஸ்பியருக்கு. இப்போ ஹெமிஸ்பியரும் இதுவும் ஒன்றா சேர்த்து வச்சு பாருங்க. ஹாலோஸ்பியரும் மேம் எங்கே ஆர் இருக்கோ அங்கே வந்து கேபிட்டல் ஆர் ப்ளஸ் ஸ்மால் ஆர், கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர். இது மட்டும் வால்யூம் தனியாக படி இந்த ஃபார்முலாவை. ஸோ டிஎஸ்ஏ ஆஃப் ஹாலோ ஹெமிஸ்பியர் இஸ் π இன்டூ 3r ஸ்கொயர் 3 கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர். எஸ், இந்த ஃபார்முலா ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஒரு சம்மில் நம்ம யூஸ் பண்ணுவோம். டிஎஸ்ஏ ஆஃப் ஹாலோ ஹெமிஸ்பியர். நெக்ஸ்ட் வால்யூம் வந்து 2/3π இன்டூ கேபிட்டல் ஆர் கியூப் மைனஸ் ஸ்மால் ஆர் கியூப். சாப்டர் 6ல டயக்ராம்க்கு மார்க் கொடுப்பாங்களா?
ட்ரிக்னாமெட்ரி இல்லையாப்பா? ட்ரிக்னாமெட்ரியில் டயக்ராமுக்குலாம் மார்க் கிடையாது. பட் டயக்ராம் இல்லாமல் உன்னால் சம்மே போட முடியாது. டயக்ராம் இல்லாமல் எப்படி சம் போடுவேன்? ஆன்சரே வராது டயக்ராம் இல்லாமல். ஃப்ரஸ்டம்னா என்னன்னு நான் சொல்லிட்டேன். பக்கெட்டு ஒரு கோனை கட் பண்ணால் அதுதான் அந்த கிடைக்கிற ஒரு ஸ்மாலர் ரேடியஸ் ஒரு லார்ஜர் ரேடியஸ். ரெண்டு சைடும் உனக்கு வேறு வேறு ரேடியஸ் இருக்குது. உனக்கு கோனிக்கல் ஷேப் இந்த ஸ்லாண்ட் ஹைட்டோட வருதுன்னா அதுதான் ஃப்ரஸ்டம். மேம் 1 ஃபர்ஸ்ட் மார்க்கு என்ன ப்ரைஸ் இருக்குது மேம்? 1 ஃபர்ஸ்ட் மார்க் நீங்கள் ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்தால் என்ன ப்ரைஸா? நீங்கள் மார்க் எடுங்க, நான் வாங்கி தரேன் உங்களுக்கு. மேம் ப்ராபபிலிட்டி ஆஃப் இம்பாசிபிள் ஈவெண்ட் 0. டே என்னடா நீ உண்மையாலுமே 10th தானா? கொஷின்லாம் தெளிவாக கேட்குற தெரியாத மாதிரி. மேம் டான்ஜென்ட் தியரம் இம்பார்ட்டனா? டே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து உனக்கு ஃபர்ஸ்ட் நான் ஆர்டர் சொல்கிறேன் பாரு. தேல்ஸ் தியரம் ஃபர்ஸ்ட் படிங்க, பித்தாகரஸ் தியரம் படி, அதுக்கப்புறம் ஆங்கிள் பைசெக்டார் தியரம் படி, அதுக்கப்புறம் ஆல்டர்னேட் செக்மெண்ட் தியரம் ஒன்ஸ் பாரு, அப்புறம் டான்ஜென்ட் தியரம் இதெல்லாம் ஒன்ஸ் பார்த்துக்கோ. எதையுமே பார்க்காம போவாத. உனக்கு ஒரு வேளை கேட்க மாட்டாங்க, பட் ஒரு வேளை கேட்டுட்டாங்கன்னா நமக்கு எழுதுறதுக்கு ஒரு ஐடியாவாவது இருக்கணும். ஓகே எஸ் மேம் சிஎஸ்ஏ ஆஃப் ஓகே தாரியா உங்க கமெண்ட் மேலே போயிடுச்சு. ஹாசினி உங்க கமெண்ட் போயிடுச்சுடா. டேய் ஒருத்தராடா. மெனுலஸ் தியரமும் சிவாஸ் தியரமும் 2 மார்க்ஸ். 2 மார்க். ஓகே மேம் எக்ஸாம்பிள் 4.32 ஃபர்காட் பண்ணாதீங்க. எனக்கு சொல்றியா? அவங்க தியரம் மட்டும் கேட்டனால தியரம் மட்டும் சொன்னேன். எஸ் எக்ஸாம்பிள் தேவைதான், அந்த எக்ஸாம்பிள் பார்க்கணும். ஆங்கிள் பைசெக்டார் தியரம் ஸ்டேட்மெண்ட்டும் டயக்ராம் மட்டும் பார்த்து வச்சுக்கோ பாலாஜி. நீ ப்ரூஃப்லாம் பார்க்க வேணாம், ஸ்டேட்மெண்ட்டும் டயக்ராம் பார்த்துக்கோ. ஓகே உனக்கு அது வந்து மேபி யூஸ் ஆகலாம் 1 மார்க் கூட. ஸ்டேட்மெண்ட்டும் டயக்ராம் பார்த்துக்கோ. அதே மாதிரி தான் டான்ஜென்ட் தியரமுக்கும் ஸ்டேட்மெண்ட்டும் டயக்ராம் மட்டும் அதை பார்த்துக்கோங்க. சிவாஸ் தியரம் எஸ் சிவாஸ் தியரம். ஏன்டா எல்லாரும் சிவாஸ் தியரமா மெனுலஸ் தியரமான்றீங்க? அந்த 2 தியரமும் ஈஸியாக தான் இருக்கு. கம்பேர் டு டான்ஜென்ட் தியரமும் ஆல்டர்னேட் செக்மெண்ட் தியரமுக்கும் கம்பேர் பண்ணப்போ சிவாஸ் தியரம் ஈஸியாக தான் இருக்கு. அப்புறம் ஏன் அதுக்கு பயப்படுறீங்க? சரி நெக்ஸ்ட் லாஸ்ட் சாப்டர் வந்தோம். லாஸ்ட் சாப்டர் என்னது? ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டி. ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் ஃபர்ஸ்ட் ரேஞ்ச்னா லார்ஜர் அப்சர்வேஷன் மைனஸ் ஸ்மாலர் அப்சர்வேஷன். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச்னா லார்ஜர் மைனஸ் ஸ்மாலர் டிவைட் பை லார்ஜர் பிளஸ் ஸ்மாலர். நெக்ஸ்ட் வேரியன்ஸ்னா என்னதுன்னா அதுதான் ஃபார்முலா. என்னது? xi மைனஸ் எக்ஸ் பார் த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை n. ஸோ இதோட ஸ்கொயர் ரூட்ன்றது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். ஓகே சமேஷன் ஆஃப் xi மைனஸ் எக்ஸ் பார் த ஹோல் ஸ்கொயர் இதோட டிவைடட் பை என்னன்றது வேரியன்ஸ். அது சிக்மா ஸ்கொயர்னு சொல்லுவோம். அப்போது சிக்மான்றது என்னதுன்னா உனக்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் இந்த ஸ்கொயர் அந்த சைட் போர்ஷனா ஸ்கொயர் ரூட்டா அதை உனக்கு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் சொல்கிறோம். ஓகே இப்போ அன்குரூப் டேட்டாக்கு இவ்வளோ ஃபார்முலாஸ் இருக்குது. ஸ்டாட்டிஸ்டிக்ஸை விட்டுறவே இது பார்க்காத, உனக்கு இது வேணாம். நம்ம இந்த ஒரு ஃபார்முலா மட்டும் யூஸ் பண்ணி டைரக்ட் மெத்தட் மட்டும் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணியிருப்போம். எதனால் இந்த ஃபார்முலாலாம் இருக்குன்னா நம்பர்ஸ் பெருசாக உனக்கு அஷ்யூம்டு மெத்தட் சப்டிவிஷன் மெத்தட் போகும். அப்போது இந்த ஃபார்முலா எதுவும் உனக்கு வேணாம், இந்த ஒரு ஃபார்முலா போதும். யார் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்க்காதவன் மீன் மெத்தட் மட்டும் பார்த்துக்கோ. மேம் சில ஃபார்முலாஸ் பாருங்கன்னு சொல்கிறீங்களே, அந்த சில ஃபார்முலா என்னன்னா உனக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். ரேஞ்ச்னா என்ன, கோஎஃபிஷியன்ட்னா ரேஞ்ச்னா என்ன, வேரியன்ஸ்னா என்ன, ஸ்டாண்டர்ட் டிவியேஷனா என்ன, இது 3 தெரிஞ்சிருக்கா? 4 ப்ளஸ் அன்குரூப் டேட்டாவாக இருந்துச்சுன்னா மீன் மெத்தட் சிக்மா இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் சமேஷன் ஆஃப் டிஐ ஸ்கொயர் பை என். ஓகே மேம் ஃபார்முலா பிடிஎஃப் இருக்கா? எஸ் இருக்கு. இதுதான் கொடுத்துருவேன் இதே பிடிஎஃப். எஸ் சரண்யா வாட்ஸ் த டவுட்? 2 மார்க்ஸ்க்கு சிவாஸ் தியரம் மெனுலஸ்ல என்னடா இருக்கு? ஒரு டைம் எழுதி பாரு. நீ ஒரு டைம் எழுதி பார்த்துட்டு அதில் என்ன கஷ்டம் இருக்குன்னு சொல்லி நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஓகே சரி அடுத்து இந்த ஃபார்முலா இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் அண்ட் நேச்சுரல் நம்பர்ஸோட வேரியன்ஸ் என்னன்னு கேட்டால் n ஸ்கொயர் மைனஸ் 1/2 12. இதே ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் என்னன்னு கேட்டால் ஃபர்ஸ்ட் அண்ட் நேச்சுரல் நம்பர்ஸோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஸ்கொயர் ரூட் ஆஃப் n ஸ்கொயர் மைனஸ் 1/12. இது உனக்கு 1 மார்க்லையும் புக் பேக் 1 மார்க்கில் கொஷின் இருக்கு அண்ட் உனக்கு 2 மார்க்லையும் கொஷின் இருக்கு. ஓகேயா ஸோ இது இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு குரூப் டேட்டாக்கு மீன். குரூப் டேட்டா கொடுத்தாங்கன்னா மீனு அஷ்யூம்டு மீனு ஸ்டெப் டிவியேஷன் இருக்குது. நம்ம ஸ்டெப் டிவியேஷன் தான் அதிகமாக ஃபாலோ பண்ணுவோம். லார்ஜர் வேல்யூ வரப்போகுது. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் மேம்? அங்கே கொடுத்துருக்க கிளாஸ் இன்டர்வல், குரூப்னா கிளாஸ் இன்டர்வல், கிளாஸ் மார்க் ஃபைன் பண்ணணும். கிளாஸ் மார்க் ஃபைன் பண்ணிட்டு xi இருக்கும், fi இருக்கும். ஸோ xi இன்டூ fi 1. ஓகே நெக்ஸ்ட் fi ஸ்கொயர் ஃபைன் பண்ணிட்டு xi இன்டூ fi ஸ்கொயர்.
ஸோ இந்த xiன்றது பெரிய பெரிய வேல்யூவாக இருந்துச்சுன்னா நீ எக்ஸ் பார் ஃபைன் பண்ணிட்டு இல்லைனா ஒரு வேல்யூ அஷ்யூம் பண்ணிட்டு சப்ராக்ட் பண்ணு xi மைனஸ் ஏ ரொம்ப ஒரு காமன் ஃபேக்டர் இருந்தால் டிவைடட் பை சி அது உன்னோட டிஐ கொடுக்குமா ஸோ சம்மேஷன் ஆஃப் fi di ஸ்கொயர் பை n அதுதான் ஃபர்ஸ்ட் ஒன் மைனஸ் சம்மேஷன் ஆஃப் fi di பை n த ஹோல் ஸ்கொயர் இதுதான் உன்னோட ஃபார்முலா இதுலேருந்து ஒரு இது கம்மி இந்த சின்றது இங்கே இல்லைனா இங்கே டிவைட் பண்ண தேவையில்லை அப்போ இது ரெண்டும் ஒரே ஃபார்முலா தானே தென் எக்ஸைஸ் 8.2ல ஒரே ஃபார்முலா இருக்குன்னு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் சிவினா சிக்மா பை எக்ஸ் பார் இன்டூ 100%. ஸோ சிக்மான்றது உனக்கு எங்கே ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் நான் சொன்ன ரெண்டு ஃபார்முலா போதும் அன்குரூப்டுக்கு ஒரு ஃபார்முலா சொன்னேன்னா குரூப்டுக்கு ஒரு ஃபார்முலா சொன்னால் குரூப்டுக்கு ஸ்டெப் டிவியேஷன் ஃபார்முலா மோர் தென் இனஃப் ஸோ அது உனக்கு இங்கே கொடுத்துருக்கு ஓகே எஸ் நெக்ஸ்ட் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஈவெண்ட் ப்ராபபிலிட்டின்றது ப்ராபபிலிட்டி ஆஃப் ஈவெண்ட் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் அவுட்கம் பை நம்பர் ஆஃப் அவுட்கம் டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம் ஸோ ஷியோர் ஈவெண்ட்டோட ப்ராபபிலிட்டி 1 இம்பாசிபிள் ஈவெண்ட்டோட ப்ராபபிலிட்டி 0 இம்பாசிபிள் ஈவெண்ட்டுக்கு ஆப்போசிட் வந்து சர்டைன் ஈவெண்ட் அதாவது ஷியோர் ஈவெண்ட்டை சர்டைன் ஈவெண்ட்டுன்னு சொல்லுவோம் எப்பவும் ப்ராபபிலிட்டி 0க்கும் 1க்கும் இன்பிட்வீனில் தான் இருக்கும் ஸோ 0 to 1 0 to 1 0க்கும் 1க்கும் இன்பிட்வீனில் 0 to 1குள்ளே தான் இருக்கும் ஏன்னா இன்பிட்வீன்னா 0 1 கன்சிடர் பண்ண மாட்டோம் இல்லை ஃப்ரம் 0 to 1 ஓகே 0லேருந்து 1குள்ளே தான் உனக்கு இருக்குது நெக்ஸ்ட் காம்ப்ளிமெண்ட்ரி ஈவெண்ட்ஸோட சம் எப்போ ஈக்குவல் டு 1 இருக்கும் அல்ஜிப்ரா ஆஃப் ஈவெண்ட்ஸில் ஏ இன்டர்செக்ஷன் ஏ மேம் டூ ஆமாப்பா எஸ்ன்னு சொல்லிட்டேன் ராக் வித் மீ படிங்கன்னு சொல்லிட்டேன் எஸ் ஸோ உனக்கு அல்ஜிப்ரா ஆஃப் ஈவெண்ட்டில் ஒரு ஈவெண்ட்டும் ஒரு செட்டும் அதோட காம்ப்ளிமெண்ட்ரியும் இன்டர்செக்ஷன் எடுத்தா நல்லு இதே அதோட யூனியன் எடுத்தனா உன்னோட சாம்பிள் ஸ்பேஸ் ஃபுல்லாக வரும் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட்னா என்னன்னு சொல்கிறேன்ப்பா ரெண்டு ஈவெண்ட்டுக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்குல்ல மேம் ஏன்னு ஒரு ஈவெண்ட் இருக்குது பின்னு ஒரு ஈவெண்ட் இருக்குது இதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் அப்போ இது ரெண்டோட யூனியன் கேட்டால் இதை ஃபுல்லாக ஆட் பண்ணு இதை ஃபுல்லாக ஆட் பண்ணு அதுதானே சொல்லுவோம் அதான் எனக்கு கொடுத்துருக்கு மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட்டோட ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ யூனியன் பி என்னன்னு கேட்டால் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ ப்ளஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் பி இது மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட் இதே ப்ராபபிலிட்டி ஆஃப் ஒன்லி ஏ ஒன்லி பி இது வந்து என்எஸ்எஸ் என்சிசி சம்ல சால்வ் பண்ணோம்ல இதுதான் ஃபார்முலா உனக்கு என்எஸ்எஸ் என்சிசி சம்ல இதுதான் ஃபார்முலா ஓகே அடிஷன் தியரம்ன்றது என்னன்னா ரெண்டு இருக்கு ஒன்று ரெண்டு ஈவெண்ட் ஏ யூனியன் பி வேணும்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ யூனியன் பி வேணும்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ ப்ளஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் பி மைனஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இது ஃபர்ஸ்ட் ஃபார்முலா மூணு ஈவெண்ட் இருக்க போது ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ யூனியன் பி யூனியன் சி இஸ் ஈக்குவல் டு ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ plus probability of B plus probability of C minus probability of A intersection B, probability of A intersection C, probability of A intersection B. So, அதாவது A intersection B, B intersection C, C intersection A. இந்த மூணு probability-யை subtract பண்ணிக்கிறோம். minus minus minus. லாஸ்டா மூணோட காமன் டேர்ம் இருக்குல்ல probability of A intersection B intersection C. இது மூணையும் ஆட் பண்ணிக்கிறோம். ஓகே இதுதான் உன்னோட ஃபார்முலா ஃபார் அடிஷன் தியரம் ஆஃப் ப்ராபபிலிட்டி இதுலேருந்து உனக்கு 5 மார்க் கேட்கறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது இது என்எஸ்எஸ்எம்கான ஃபார்முலா இதெல்லாம் பார்த்துக்கோங்க ஓகே இந்த அல்ஜிப்ரா ஆஃப் ஈவெண்ட்ஸ் வந்து உனக்கு 1 மார்க்கில் வரும் புக் இன் 1 மார்க்லேருந்தும் வரும் அல்ஜிப்ரா ஆஃப் ஈவெண்ட்னா என்னது மேம் ஏன்னு ஒரு செட் இருக்குது அதோட காம்ப்ளிமெண்ட்ரி இருக்குது ஏவோட காம்ப்ளிமெண்ட்ரி அப்போ ரெண்டுத்துக்கும் சம்மந்தம் இல்லைல்ல ரெண்டு காமன் என்ன இருக்கும் ஒன்றுமே இருக்காது ஏவோட காம்ப்ளிமெண்ட்ரி இருக்குது அது ரெண்டோட யூனியன் என்ன இருக்கும் எல்லாமே இருக்கும் சாம்பிள் ஸ்பேஸில் எஸ் 6th சாப்டர்லேருந்து இது வரைக்கும் கேட்டது இல்லை பாலாஜி எஸ் மிஷு நாளைக்கு சொல்லித்தரேன்ப்பா அதில் இருக்கத ஓகே நைஸ் ஸோ உங்களுக்கு ஏதாவது ஃபார்முலாஸில் டவுட் இருக்கா நான் இந்த ஃபார்முலா ஷீட்டை உங்களுக்கு கொடுக்குறேன் ஒரு சம்மு இந்த சம் வந்து என்கிட்ட வந்து அன்றைக்கி கமெண்ட்டில் யாரோ கேட்டிருந்தாங்க நான் அதை நோட் பண்ணி வச்சேன் ஆனால் சொல்லி தரத்துக்கு மறந்துட்டேன் ஸோ இது மட்டும் பார்த்துக்கோ ஏபிசி இது ஏதோ குவார்டர்லி எக்ஸாமில் ஒரு டைம் கேட்டிருந்தாங்கன்னு சொன்னாங்க ஏபிசி ஏபியில் இருந்தால் 1/AB 1/BC 1/CA இது ஏபியில் இருக்குன்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும் ஏபிசி ஏபியில் இருக்குன்னா கண்டிஷன் என்னது 2 times of B is equal to A plus C-ஆ எஸ் 2 times of B is equal to A plus C-ஆ இந்த கண்டிஷன் எங்கேருந்து வந்துச்சு மேம் B minus A is equal to
சி மைனஸ் பி இதுலேருந்து இந்த கண்டிஷன் வந்துச்சு. அப்போ இதை ஃபஸ்ட்டு நோட் பண்ணி வச்சுக்கோ. அதே மாதிரி அது 3 எடு மேம். ஃபஸ்ட்டு டேர்மு செகண்ட் டேர்ம் 1 மைனஸ் 1 பை பிசி மைனஸ் 1 பை ஏபி. இதோட டிஃப்ரென்ஸ் என்னது எனக்கு? இதோட டிஃப்ரென்ஸ் எடுக்க போது இங்கே சியில் இங்கே ஒரு இதில் ஏபி மல்டிப்ளை பண்ணால் எல்சிஎம் எடுக்கப்போ என்ன கிடைக்கும் மேம்? இங்கே வந்து ஏ மல்டிப்ளை பண்ணும், ஏ பை ஏ. இங்கே சி பை சி மல்டிப்ளை பண்ணும். அப்போ ஏ மைனஸ் சி டிவைடட் பை ஏபிசி கிடைக்குமா? எஸ். இங்கே டினாமினேட்டில் ஏ மட்டும் இல்லை, ஏ மைனஸ் பி டிவைட் பை ஏபிசி. நெக்ஸ்ட்டு செகண்ட் டேர்ம் 1 பை சி ஏ மைனஸ் 1 பை பிசி. இதோட டிஃப்ரென்ஸ் என்ன கிடைக்கும்? இதோட டிஃப்ரென்ஸ் மேம் இங்கே எனக்கு என்ன இல்லை? பி இல்லை. இங்கே என்ன இல்லை? ஏ இல்லை. ஸோ இது ரெண்டையும் சால்வ் பண்ண போது எனக்கு பி மைனஸ் ஏ டிவைட் பை ஏபி கிடைக்கும். இப்போது இந்த ரெண்டு டிஃப்ரென்ஸையும் பாரு. இந்த ரெண்டு டிஃப்ரென்ஸையும் நான் கம்பேர் பண்ண போது எனக்கு டினாமினேட்டர் ரெண்டுமே சேம். அப்போது ரிமைனிங் கிடைக்கிறது என்னது? பி மைனஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ மைனஸ் சி கிடைக்கும். ஓகே, இப்போ இது ரெண்டையும் ஒரே சைட் கொண்டு வாங்க மேம். இந்த மைனஸ் ஏ அந்த சைட் போச்சுன்னா ப்ளஸ் ஏ அண்ட் சி இந்த சைடு வந்துச்சுன்னா ப்ளஸ் சி. ஸோ இதுவும் உனக்கு ஏபி கண்டிஷனுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணுது தானே? 2a is equal to b plus c. எஸ் மேம். நெடுவினா 2.5 பேஜ் தான் ரைட் பண்ணு, மார்க் கிடைக்குமா? தமிழ் கேட்குறியாடா? எஸ். நான் இப்போ போன உடனே என்ன பண்ணுறேன், உனக்கு வாட்ஸ்அப்பில் அந்த பிடிஎஃப் கேட்டிங்களா, ஷார்ட் கொஷின் மதியம் பார்த்தோம்ல, அதோட பிடிஎஃபை கொடுக்குறேன். கவனிங்க, ஷார்ட் கொஷினோட பிடிஎஃபை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் இப்போ போன உடனே. அண்ட் உன்னோட டவுட்ஸ் எல்லாம் நீ சொல்கிறதுக்கான ஒரு போஸ்ட் போடுறேன். அதில் ரெஸ்பான்ஸில் உன்னோட பேர், என்னென்ன கொஷின் உனக்கு டவுட்டு, ஓகே அதெல்லாம் சொல்லுங்கள். அதை கலெக்டிவாக தான் நாளைக்கு நான் நடத்த போகிறேன். சரியா? உன் டவுட்ஸை கலெக்டிவாக அதை தான் ஃபஸ்ட்டு நாளைக்கு பார்ப்போம். ஸோ நாளைக்கு லைவில் பார்க்கலாமா? அதுதான்ப்பா தனுஷ். மெனுலஸ் தீரம், சிவாஸ் தீரம் இதெல்லாம் எங்கே இருக்கா? நல்லா இருக்குப்பா, சூப்பர். உன் டெக்ஸ்ட் புக்கில் தான் இருக்குது. உன் டெக்ஸ்ட் புக்கில் வித்தவுட் ப்ரூஃப், சிவாஸ் தீரம் வித்தவுட் ப்ரூஃப், லாஸ்ட் எக்ஸசைஸ்க்கு கொஞ்சம் மேலே பாரு, அங்கே இருக்கும். சரி, எல்லாம் நாளைக்கு நடத்தலாம். ஓகே, எஸ். ஸோ இப்போ கிளாஸ் முடிச்சுக்கலாமா? எல்லாத்துக்கும் ஃபார்முலா ஷீட் தெளிவாக புரிஞ்சுதா? இந்த ஃபார்முலா ஷீட் உனக்கு நான் கொடுக்குறேன். ஓகே, யா. ஸோ see you all tomorrow. நாளைக்கு காலையில் 10 மணிக்கு லைவில் பார்க்கலாம். ஈவினிங் லைவுக்கு எல்லோரும் கரெக்டாக வந்துருங்க. ஸோ ஈவினிங் உனக்கு பிரேக் எடுக்கணும், நான் உட்காந்து படிக்கிறேன்னாலும் படி. உனக்கு டவுட்ஸ் இருந்தால் மட்டும் வந்து கேட்டால் போதும். ஏன்னா முன்னாடி நாள் வந்து ஃபோன் பார்த்துருந்தா வீட்டில் கண்டிப்பாக திட்டுவாங்க இல்லையா? ஆனால் ஈவினிங் வந்து பேப்பர் ப்ரிடிக்ஷன் இருக்க போதும் அண்ட் டவுட் செஷன் இருக்க போது வந்துரு. டவுட் செஷன் உனக்கு என்ன டவுட் வேணால் இருக்கலாம். ஓகேயா? அதை நம்ம அப்போ பார்க்கலாம். எஸ், see you all tomorrow. இப்போ போய் ரெஸ்ட் எடுங்க, படிங்க. எஸ், தேங்க்யூ. see you all tomorrow. bye bye.